வெற்றி, செழிப்பு, பெருக்கம் எனக்கு கிடைக்கல, எனக்கு வரல, எனக்கு நடக்கல அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாயிருக்கு. அதுக்கான தடையெல்லாம் ஏசு என்ன பண்ணிட்டாரு? நீக்கிட்டார். இப்போ மனதில், சிந்தனையில் ஏதோ ஒன்று ராங்காக போயிட்டு இருக்குது, அதை மாற்றுங்க. சிந்திச்சு சிந்திச்சு பேசி பேசி உங்க உலகத்தை உருவாக்குங்க. கடவுளை அப்படிதான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. எனக்கு இல்ல, நடக்கல, முடியல, இல்ல ஏதோ ஒரு வழி இருக்குமே, ஏதோ ஒரு பாதை இருக்குமே, ஏதோ ஒரு காரியம் இருக்குமேன்னு நோண்டிக்கிட்டே இருங்க, தேடிட்டே இருங்க. யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனுஷன் தேவன் வைத்திருக்கிற நல்வாழ்வை அறிந்து கொண்டு அந்த நல்வாழ்வுக்கென்று தன்னை அவன் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த நல்வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நல்வாழ்வை குறித்த சத்தியங்களை அவன் விளங்கி கொள்ளும் பொழுது அவன் அந்த நல்வாழ்வை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்ல மாலையில் விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையின் எந்த தரித்திரமும் மாற்றப்பட முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தரித்திரன் செழிப்பான். சுவிசேஷம் என்ன? நீங்கள் செழிப்பீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காகவே இயேசு தரித்திரராய் மாறினார். கிறிஸ்தவங்களா ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஏழையா உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? முன்னாடி தரித்திரம் இவங்களை பிடிச்சிருந்தது, இப்போ கிறிஸ்தவங்களான பிறகும் இவங்க தரித்திரா இருக்காங்கன்னு அர்த்தம்னா இவங்க தரித்திரத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அது எந்தெந்த விதத்துல பிடிச்சி வச்சிருக்கோன்னு தெரியல. இன்னைக்கு அதை கொஞ்சம் அடையாளம் காட்டி தரப்புறேன். தரித்திரத்தை நம்மளை அறியாமலே நம்ம எப்படிலாம் பிடிச்சு வச்சிருக்கோம், அதன் பிடியிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, அந்த தரித்திரத்தினுடைய அந்த சைக்கிள் எப்படி உடைக்கிறது, அதை வாழ்க்கையை விட்டு பிடுங்கி தூர போட்டு தேவன் வைத்திருக்கிற வளமான செழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ்றது, இது கத்துக்கணும் பாருங்க. செல்வத்தை நோக்கி உங்க மனதை, உங்க வாழ்க்கைய நீங்க கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் நான். இயேசு பேதுருட்ட சொன்னார் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு என்னதுன்னா சாவி கொத்து, செல்வ சாவி கொத்து. உங்களுக்கு நிறைய சாவியெல்லாம் தேவைப்படாது, 1-2 சாவியை போட்டாலே வேற மாதிரி நடந்துடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முன்னுரிமைப்படுத்துதல். இந்த முன்னுரிமை என்கிற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க உங்க வாழ்க்கையில. அப்போ வாழ்க்கையினுடைய அந்த வெற்றி, வாழ்க்கையினுடைய அந்த சக்சஸ் எதன் பேஸ்ல உண்டாக ஆரம்பிக்குதுன்னா, முன்னுரிமைப்படுத்த வேண்டியதை முன்னுரிமைப்படுத்துவதில் தான் வெற்றி உண்டாக ஆரம்பிக்குது. நீங்கள் எதை முன்னுரிமைப்படுத்துகிறீர்களோ ஒரு நாள் அந்த விஷயத்துல நீங்க பிரகாசிப்பீங்க, ஒரு நாள் அந்த விஷயத்துல மிகப்பெரிய நபரா நீங்க மாறிடுவீங்க. செவ்வாய் மாலையில தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து வளமான வாழ்க்கையை பற்றி பார்க்குறோம். எந்த போதனையை நாம் செய்வதாக இருந்தாலும் அது ஒரு அடிப்படையில் அந்த போதனையை செய்கிறோம். என்ன அடிப்படைனா, தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கண்டிப்பாக விரும்புகிறார். நீங்கள் வாழணும்னு நினைக்கிற ஒரு தேவன். ஆமென். ஆமாம். கடவுள்லாம் வேறு என்னமோ நினச்சிக்காதீங்க. கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை குறித்து, நீங்கள் போயிட்டுருக்கிற பிரச்சனை குறித்தெல்லாம் அவருக்கு ஒரு அக்கறையும் இல்லை. நீ பரிசுத்தமாக இருக்கிறாயோ, பரலோகம் சேருகிறாயோ, இதுதான் கடவுள்னே நினச்சிக்கிறாங்க நிறைய பேருக்கு. பரலோகமும் முக்கியம், பரிசுத்தமும் முக்கியம். இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு ஒரு நாள் நாங்கள் சொன்னதே இல்லை. ஆனால் கடவுள் நம்மளை வாழ வைக்கிறார். ஆமென். இது தெரியணும் பாருங்க. ஒரு ஆள் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்பது அவர் வாழ்க்கையை தீர்மானிக்கு. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ, சில சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவன் என்ன வச்சிருக்கானோ அதாங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தா ஒரு காயின்ல ஒரு பக்கம் மாதிரி தான், இது இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ ஆண்டவர் வச்சிருக்கிறது தான் நடக்குதுன்னா, அப்போ எல்லாருமே நேரம் எப்படி இருப்பாங்க? நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா நான் வேதத்தை படித்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தா கடவுள் எல்லாருக்கும் நல்லது தான் வச்சிருக்கிறார். ஆமென். யாருக்கும் கெட்டதை வைக்கவே இல்லை. யாருக்காவது கெட்டதை வச்சிருக்காரு அவர்? வைக்கவே இல்லை. அப்போ ஏன் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால்,
தேவன் வைத்திருந்தா அப்படியே எல்லாமே நடந்துறது இல்லை. ஒரு மனுஷன் தேவன் வைத்திருக்கிற நல்வாழ்வை அறிந்து கொண்டு அந்த நல்வாழ்வுக்கென்று தன்னை அவன் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த நல்வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நல்வாழ்வை குறித்த சத்தியங்களை அவன் விளங்கி கொள்ளும் பொழுது அவன் அந்த நல்வாழ்வை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். அதனால தான் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். ஏன்னா அறிவிச்சாதான் தெரியும். திடீர்னு ஒரு ஏரியாவில் தண்ணி இல்லைன்னா சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே பக்கத்தில் தண்ணி கிடைக்கிதுன்னொடனே தண்ணி போய் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். அப்போ அறிவிச்சாதான் எடுத்துக்கொள்ள முடியுது. இன்னும் 2 பேர் சொல்லுவாங்க, அப்படியா வந்ததே எனக்கு தெரியாத அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் பாருங்க, தேவன் தன் குமாரனை அனுப்பி மனுஷனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் வளமாய் வாழ்வதற்கான சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்போது வளமாக வாழ ஆரம்பிப்பீங்க. நலமாய் வாழ்வதற்கான சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் போது நலமாக வாழ ஆரம்பிப்பீங்க. அன்பாய் வாழ்வதற்கான சத்தியங்களை தெரிஞ்சுக்கும் போது அன்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போ எல்லாமே தேவன் எல்லாருக்குமே எல்லாமே வச்சிருக்கிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அறிந்து கொள்ளும் அளவிற்கே அனுபவிக்க முடியும். இப்போ செழிப்பு யாருக்கு தான் வேண்டாம்? சுகம் யாருக்கு தான் வேண்டாம்? வேணும். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். நான் சொல்கிறேன், பணம் இல்லாதது பிரச்சனையே கிடையாது. நமக்கு மனம் இல்லாமல் இருக்குது, அதான் பிரச்சனை. நமக்கு ஒரு நல்ல மனம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தையை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் வச்சிருக்கிற பதில் என்னன்னு தெரிஞ்சுப்போன்னு ஒரு மனசு வந்துடுச்சுனாலே பணம் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். பே பண்ணி தான் கற்றுக்கணுங்கிறது இல்லை, இலவசமாக கூட பெரிய வாய்ப்புகள் என்னென்னா வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குது. எல்லா விதத்துலேயும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கூட்டத்தில் கூட பாருங்களேன், சில பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்க இன்னும் கடை ஒன்றும் திறக்கலை, கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் இது இலவசமாகவே என்ன பண்ணிக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்கிற அளவுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லாக தான் அதை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஏன்னா நோக்கம் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, பைசா வச்சாலும் சரி, நோக்கம் என்ன தெரியுமா? புத்தியிலிருந்து எப்படியாவது தரித்திரத்தை எடுத்துடணுங்கிறது தான். ஆமென். இப்போ சில பேருக்கு பே வச்சாதான், ஓ பைசா கொடுக்குறதா, அப்போ அது நல்லா தான் இருக்கும், இப்படி ஒரு புத்தி இருக்குது மைண்டில். இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வச்சாதான் அதை வேல்யூ பண்ணுறதுக்கு மக்களுக்கு தோணும். இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது பாருங்களேன். அப்போ அது செழிப்பை பற்றி கற்றுக் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஊரில் முக்கால்வாசி தரித்திரத்தில் மக்கள் இருக்குது. காரணம் என்ன? பிரியா கிடைக்குமா, பிரியா. இந்த பிரியா பின்னாடியே போய் இலவச டிவி, இலவச மிக்சி, இலவச அது இதுன்னு இந்த ஃப்ரீலே மைண்டை செட் பண்ணி யாராவது தருவாங்களா, யாராவது கொடுப்பாங்களா, இப்படியே போயிடுச்சு. அப்போ அது ஒரு தரித்திரத்தை மக்கள் மைண்டில் செட் பண்ணுறது. சில காரியங்கள் இலவசமாக நம்ம கொடுக்கலாம், நல்லது தான். கல்வி, மருத்துவம், இந்த மாதிரிலாம் ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குன்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. மக்கள் கஷ்டப்படும் பொழுது இயலாமல் இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காக சிலதை நம்ம பண்ணுறது வேறு. ஆனால் செல்வத்தை நோக்கி உங்கள் மனதை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான். இன்னைக்கு பிடிச்சிக்கோங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்கிறேன் நான். விலை கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் செல்வத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு இலவசம் வேண்டாம். வெட்டி சேலை எதுக்குங்க? வேலை கொடுங்க. வேலை இருந்தால் வேட்டி சேலை என்ன பண்ணிக்க போகிறீங்க, நீங்களே வாங்கிப்பீங்க. அப்போது மக்களுக்கு ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம்திங், நான் ஏதோ ஒன்று பண்ணணும், ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே வளர்க்காம மக்களை தரித்திரத்திலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, உட்கார வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்ல மாலையில் விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையின் எந்த தரித்திரமும் மாற்றப்பட முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தரித்திரன் செழிப்பான். சவுண்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், நல்லா சொல்லுங்கள். ஆமென். அதான் சுவிசேஷம்.
சுவிசேஷம் என்ன? நீங்கள் செழிப்பீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காகவே இயேசு தரித்திரராய் மாறினார். உங்கள் கையில் என் கையில் இருக்கிற பைபிளில் தான் அது இருக்குது. 2 கொரிந்தியர் 8:9 நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? உங்கள் தேவையை சந்திக்கும்படியா இல்லை. 2க்கும் வித்தியாசம் இருக்குங்க. கடவுள் உன் தேவையை சந்திப்பார் அப்படி சொல்ல பைபிள் என்ன சொல்கிற சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன போட்டிருக்குது? 2 கொரிந்தியர் 8:9 என்ன போட்டிருக்குது? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே உங்கள் தேவை சந்திக்கப்படும்படியாக அல்ல, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவானாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இயேசு கல்வாரி சிலுவையில் எனது தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகையால் நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான். ஆமென். அப்போ அதாவது கடவுள் வந்து உங்கள் தேவையை சந்திப்பார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கடவுள் உங்களை செல்வந்தராக்குவார்னு பைபிளில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய செயல் உங்களை என்னதான் மாற்றுது? செல்வந்தர்களாக மாற்றுகிறது. ஆமென். அப்போ அதுக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்குங்க. அதுக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு இது பாருங்களேன், இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏழையாகவே அதாவது கிறிஸ்தவங்களாக ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஏழையாக உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? முன்னாடி தரித்திரம் இவங்களை பிடிச்சிருந்தது. இப்போ கிறிஸ்தவங்களான பிறகும் இவங்க தரித்திரம் இருக்காங்கன்னு அர்த்தம்னா இவங்க தரித்திரத்தை பிடிச்சிருக்காங்க. நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு. தரித்திரம் உங்களை பிடிச்சிருந்ததுல அதை போக்கிட்டார். ஆமென். உங்களை பிடிச்ச தரித்திரம் கல்வாரியிலே போயிட்டு ரத்தத்தாலே கழுவிட்டார். இப்போ தரித்திரத்தை மக்கள் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல அது எந்தெந்த விதத்தில் பிடிச்சி வச்சிருக்கோன்னு தெரியல. இன்னைக்கு அதை கொஞ்சம் அடையாளம் காட்டி தரப்புறாங்க. தரித்திரத்தை நம்மளை அறியாமலே நம்ம எப்படிலாம் பிடிச்சு வச்சுருக்கோம், அதன் பிடியிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, அந்த தரித்திரத்தினுடைய அந்த சைக்கிளை எப்படி உடைக்கிறது, அதை வாழ்க்கையை விட்டு பிடுங்கி தூர போட்டு தேவன் வைத்திருக்கிற வளமான செழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, இது கற்றுக்கணும் பாருங்கள். இது கற்றுக்கிட்டா நான் சொல்கிறேன், அவர்கள் கோத்திரத்திலே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை, அவர்கள் கோத்திரத்திலே ஏழை ஒருவனும் இல்லை. இது நிறைவேறிடும். ஆமென். இப்போ என்னுடைய ஆசை என்ன? ஒருத்தர் கூட இங்கே வியாதியாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட ஏழையாக இருக்கக்கூடாது. ஆமென். என்னங்க இதுக்காகவா சபை நடத்துறீங்க? ஆமாம், மில்லினியர்ஸ் சர்ச். ஆமென். ஹல்லேலூயா. இப்போமே நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சுட்டாங்க. எங்க அங்கேயே போகிறீங்க, அது செழிப்பின் சபையாச்சு அப்படிங்காங்க. கரெக்டு தான். நிச்சயமாக தரித்திரத்தின் சபை கிடையாது. ஆமென். இப்போ பார்த்தாங்க பாருங்கள், எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, யாரில் பெரிய பெரிய சர்ச்செலாம் இருக்குது, யாருமே ஒன்றும் செய்யலை தம்பி, ஆனால் உங்கள் சபை உங்கள் மக்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து 11 லட்சத்துக்கு உதவி பொருட்களை கொடுத்துருக்கீங்கன்னா அது உண்மையிலே அது பிரசங்கிக்கிற வார்த்தைக்கும் இதுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமென். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அதை கடவுள் உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆமாம். இப்போ இன்னும் பெருசாக யோசித்துலாம் கனவுகளோடு தான் இருக்கிறோம். காசுகளோடு இருக்கிறோமோ இல்லையோ, கனவுகளோடு இருக்கிறோம். ஆமென். இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு காசு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கனவு வரணும். ஆமென். சொல்லட்டுமா? காசை விட ரொம்ப முக்கியம் கனவு. ஆமென். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட காசு இல்லைங்காங்க. இல்லை, நல்ல திட்டங்களும் நல்ல கனவுகளும் இல்லை. அதனால தான் அவங்க வறுமையில் உட்காந்துருக்குறாங்க. நானும் கேட்பேன், நான் என்ன பண்ண போகிறீங்க? பைசா இல்லை. என்ன பண்ண போகிறீங்க? அதாங்க பைசா இல்லை. திட்டமே இல்லை வாழ்க்கையில். ஒரு தெளிவான திட்டம், ஒரு தெளிவான கனவு இருந்ததுன்னு சொன்னால் பணம் நீங்கள் பயன்படுத்துக்கிறதுக்கு உங்களை சுற்றிலும் பணமாக இருக்குதுங்க. ஆமாம். பணம் எனக்கு யாராவது வேலை கொடுங்கள்னு காத்திருக்கு.
நல்ல கனவுகள் இருக்கிற மனிதர்கள் இடத்துல அது வரும், அது இணைக்கப்படும், அது பிரயோஜனமான விதத்திலே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கும். ஆமென். செல்வத்தின் சில வழிகளை, செல்வத்தின் சில பாதைகளை நாம் கற்றுக்கொண்டால், நாம் புரிந்து கொண்டால், நாம் ஏழையாக இருக்க வேண்டியதில்லை. நாம் ஏழ்மையிலிருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லை, கடனற்ற வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது சாத்தியமே. ஆமென். 3 மாதம் 4 மாதத்துக்கே தாக்கு முடிக்காத அளவிற்கு ஒரு லைஃப்பை தான் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதில் தான் வாழ்கிறாங்க. அது கடவுளோட சித்தமே கிடையாது. 7 வருஷம் பஞ்சத்தை கூட தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஆமென். வேதாகமத்தில் பாருங்களேன், கடவுள் ஆலோசனை கொடுத்து திட்டங்கள் கொடுத்தா 7 இயர்ஸ் நல்லா வாழ்கிறது. பஞ்சமாக இருக்கு, 7 வருஷம் பஞ்சமாக இருந்தாலும் இவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க. எப்படி பாருங்களேன், அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பொருளாதாரமாக இருக்க வேண்டாமா? ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ 7 இயர்ஸ். அதுவும் பாருங்களேன், கடவுள் நம்புகிற பிள்ளைங்களுக்கு கடவுள் வந்து முதல்ல சொல்லிடுறார் எல்லாத்தையுமே. இப்போ இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிறார் கரெக்டாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பஞ்சத்தில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது என் விருப்பமே இல்லை. ஆமென். நான் இப்போ வரும்போது கூட ஒரு பேசேஜ் வேதத்திலிருந்து வாசிச்சுட்டு இருந்தேன், லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். செல்வத்தின் வழிகளை உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். இதை தனியாக எடுத்து நான் போதிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்கிறேன். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். பாருங்க, அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். பாருங்க, 7 இயர்ஸ் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டு, இவ பிள்ளையும் அந்த பஞ்சத்தில் ஒரு முன் ஆலோசனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆமென். நீங்கள் எங்கேயாவது பாருங்களேன், கடவுளுடைய பிள்ளைங்க பஞ்சத்தில் அடிபடுறது ஓகே அப்படிங்கிறதே இல்லை. முன் ஆலோசனை சொல்லப்பட்டு ஒரு ஊரில் போய் என்ன பண்ணுறாங்க, தங்கியிருக்கிறாங்க. தங்கி இருந்துட்டு இப்போ 7 இயர்ஸ் முடிஞ்சு திருப்பி என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. திருப்பி வந்தால் இப்போ பாருங்கள், என்னத்தெல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க, வீடு நிலம் இவங்களுக்கு எல்லாத்தையுமே தூக்கிட்டா போக முடியும். என்னத்தெல்லாமோ விட்டுட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. அப்படி விட்டுட்டு போயிருந்த அந்த பெண்ணு இப்போ பாருங்கள் 6வது வசனம் சொல்லுது, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஆமென். இது எப்படி பாருங்க, 7 வருஷம் வேற ஊரில் போய் பாதுகாப்பாக வாழ்ந்தது மட்டும் இல்லை, திரும்பி வரும்போது அவளுக்கு என்ன மாதிரியான ஒரு காரியம் நடக்குதுன்னா, பஞ்சம் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். எல்லாம் சொல்லுங்க, வருமானம் அனைத்தையும் கிடைக்கும்படி செய். பாருங்களேன், வேதாகமத்தில் கடவுளுடைய செயல் அல்லது கடவுளுடைய தயவுங்கிறது எப்படிப்பட்ட விதத்தில் வேலை செஞ்சுருக்குதுன்னா, தான் விட்ட வருமானம், தனக்கு வர வேண்டிய வருமானம் இது கிடைக்காத நிலையில் அவங்க வாழ்ந்தபோது கூட கடவுளுடைய ஆச்சரியமான தயவு அவர்களுக்கு அதை கிடைக்கும்படி செய்திருக்கிறது. ஆமென். அதனால் நான் இந்த லாக்டவுன்லாம் இது பண்ணும்போதே நான் இந்த செய்தியெல்லாம் எடுத்து பேசிட்டேன். நீங்கள் முதல் 2வது வாரங்களே பேசிட்டேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில் நம்ம எதையாவது மிஸ் பண்ணவே மாட்டோம். மொத்தமாக டோட்டலாக எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வருமானம் அனைத்தையும் கிடைக்கும்படி செய். அரச கட்டளைங்க, ராஜா எப்படி கட்டளை விடுறாரு, வருமானம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்.
அந்த மாதிரி ஒரு செயல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நடக்குது. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஏழ்மையிலும் வறுமையிலும் தரித்திரத்திலையும் நாம் கிடப்பதை தேவன் விரும்பவில்லை. ஏதோ அதாவது அதிலிருந்து நம்மளை வெளியே தூக்கும்படியாய் அவருடைய கரம் ஏதோ ஒன்றை நமக்காக செய்ய எப்பொழுதும் ஆவலாக இருக்கிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கரம் எனக்காக கிரியை செய்ய ஆவலாக இருக்கிறது. இது முதல்ல நம்புங்க. நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு ஏழ்மை இல்லை. ஆமே, நான் ஏழையாக இருப்பது கடவுளுடைய திட்டம் கிடையாது. நான் தேவையில்லையும் குறைவில் இருப்பது கடவுளுடைய திட்டம் கிடையாது. நான் கடனில் இருப்பது கடவுளுடைய திட்டம் கிடையாது. அப்போ நான் அதிலிருந்து வெளியில் வர கடவுளே எனக்கு உதவி செய்கிறார். ஆமென், தேவன் உதவி செய்கிறார். வேதாகமம் முழுவதும் ஒவ்வொரு பாருங்களேன், இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் இந்த பொருளாதார செழிப்பை பற்றி போன வருஷம் பேச ஆரம்பித்தேன் நான். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பாருங்கள், 70-80 வாரம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்ன கேட்டால் அந்த செய்தியை நல்லா கவனித்து என்ன சொல்லியிருக்குங்கிறது பிடிச்சிக்கிட்டாலே போதும். சிலர் பிடிச்சிக்கிட்டாங்க, அதனால தான் சாட்சிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி ஆஃபரிங்ஸ்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு செமினார் தாங்க வந்து அட்டன் பண்ணோம், பிடிச்சிக்கிட்டோம். இப்போ பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்குறோம், ரொம்ப செழிப்பாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். இந்த திருச்சியிலேருந்து சாட்சி வந்துருக்கு பாருங்க. மாதந்தோறும் லட்சங்களை விதைக்கும்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கிறார். எப்போவுமே அது இல்லைங்க, எவ்ரி மந்த்து லட்சங்களை அவங்க ஆஃபரிங்ஸாக கொடுக்குற அளவுக்கு அவங்க பிஸ்னஸை ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். எப்பவுமே ஒரு முறை ஒரு லட்ச ரூபா காணிக்க அப்படி கிடையாது, மாதம் இதே மாதிரி நம்ம ஊழியங்களில் இந்த போதனையினால் ப்ளஸ் பண்ணப்பட்டு நான் பார்க்குறேன். 50,000, 1 lakh, 2 lakhsங்கிறது நிறைய பிள்ளைங்க. இப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கவர்னன்ட் பார்ட்னர்ஸ் எல்லாமே லேக்ஸ் விதைக்கிற மாதிரி ஆட்களே எழுப்பியிருக்கிறார். ஆமே, அவங்க சாட்சியெல்லாம் நான் கேட்குறேன். சும்மா ஒரு ஊழியத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாதந்தோறும் யாராவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? போதனையை கேட்டு கனெக்ட் ஆகி அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ ருசிக்கிறாங்க அதை வாழ்க்கையில். சும்மா கொடுக்க முடியுமா யாராவது? சும்மா தர முடியுமா? சும்மா தர முடியாது. நடக்கும், ஒவ்வொரு மாதமும் அது நடக்குது மாதிரி. அற்புதம்ங்கிறது அந்த நேரத்தில் நடக்கிறது, ஆனால் ஆசீர்வாதங்கிறது அப்படி இல்லை, தொடர்ந்து நடக்கும். அதுதான் ஆசீர்வாதங்கிறது. அப்போ பாருங்கள், செழிப்பதற்கான காரியங்கள் நம்மளை சுற்றிலும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் முதல்ல என்ன தெரியுமா? என் செழிப்பை கடவுள் விரும்புகிறார், நான் செழிப்பதுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்கிறாருங்கிற சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். எனக்கு கேட்டால் ஜனங்க இதுக்கு நேரம் ஒதுக்குறதே கிடையாது. நான் பார்த்துருக்குறேன். நான் என்னைக்கு இது என் காதுக்குள்ளே அனுப்பணும், என் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்களோ, அந்த நடவடிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், அது சம்மந்தமாக ஏதாவது புக்ஸ் இருக்கா, அது சம்மந்தமாக ஏதாவது கேசட் இருக்கா, அது சம்மந்தமாக ஏதாவது நான் கேட்கலாமா அப்படின்னு செழிக்க பண்ணுகிற, செழிப்புக்கான விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தைகளையும் போதனையும் முதலாவது ஒரு மனுஷன் கேட்க ஆரம்பிக்கணும். ஆமென். அது நடக்கணும் பாருங்களேன். அது நடந்தாதான் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபெய்த் உண்டாக ஆரம்பிக்கும். நான் செழிப்பேன், பஞ்ச நேரத்தில் நான் செழிப்பேன், கடவுள் எனக்கு வழிகளை திறப்பாரு. அந்த வசனம்லாம் உங்களுக்குள்ள சம்பாஷிக்கும், அது உங்களுக்குள்ள பேசும். எல்லாரும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள நீங்கள் கேட்ட அந்த வார்த்தை உள்ளே போய், இல்லை நான் எல்லாரும் கிடையாது, நான் வேற. ஆமாம், நான் 10ஓட 11 இது கிடைக்குது கிடையாது. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு வேற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். வித்தியாசமான பதில்களையும் பலன்களையும் நான் பார்ப்பேன். இப்படி ஒரு சிந்திக்கவும், இப்படி பேசவும், இப்படி அனுபவிக்கவும் உங்களுக்கு எங்கிருந்து தூண்டுதல் வரும்னு நினைக்கிறீங்க? நியூஸ் பேப்பரில் இருந்தா, இல்லை சுற்றிலும் இருக்கிற 4 பேர்கிட்ட இருந்தா வராது. அங்கே இருக்கிறதையும் இறக்கிடுவாங்க. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் அது வர முடியும். ஆமென். அப்போ நீங்கள் கஷ்டப்படாதீங்க.
நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், கஷ்டப்படாதீங்க. ஊழியம் செய்கிறீங்களா, நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. செழிப்பை தேவன் தருகிறார் என்று நம்புங்கள். ஆமென். வளத்தை தேவன் தருகிறார் என்று நம்புங்கள். ஆரோக்கியத்தையும் வாழ்வையும் அவர் அளிக்கிறார் என்று நம்புங்கள். ஆமென். கடவுள் வந்து தன்னை ஆதாரமாக வைத்து தான் செழிப்பை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கடவுள் வேற எதையும் ஆதாரமாக வச்சு உங்களுக்கு செழிப்பை வாக்கு பண்ண இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன? நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறதுக்கு நான் தான் ஆதாரம். ஆமென். இதை நம்பு. நோ சேதாரம். ஆனால் நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோமோ? முதல்ல இந்தியா மாதிரி வளமான நாடு ஒரு நாடு கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆமேன் கம்மியாக இருக்குது? என்ன வருது, நான் அமெரிக்கா போகணுன்னு திட்டமிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? நீங்கள் வேணால் நாள் பாருங்கள், அமெரிக்காவில் இங்கே வரப்போகுது, அந்த மாதிரி தேசம் இருக்க போகுது. ஆமேன். நாங்கள் அப்படி தான் நம்புகிறோம். ஏமேன். சும்மா நம்ம சீப்பாகவே யோசிக்கக்கூடாது பாருங்களேன். நம்மளையும் நம்ம நாட்டையும் அப்படியே யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வந்து இந்தியாவை ஆக்கிரமித்தாங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமில்லாத ஏழை நாடாக இருந்ததுனாலேயே வந்தாங்க? கொட்டி கிடந்துச்சு. கொட்டி கிடந்ததை கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் கும்பல்லாம் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அதனால் நம்ம நாடு வளமான நாடு தான். எல்லா நாட்டிலையும் வளம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை பாருங்களேன். அதனால் வந்து ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டு பாருங்கள். முதல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை செழிப்பை பற்றி எனக்கு போதிக்கு, அதை நான் கொஞ்சம் கேட்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுங்க. ஆமாம், ஒரு ஆர்வம் வரணும் பாருங்களேன். நீங்கள் சங்கீதம் 1 பாருங்களேன். சங்கீதம் 1 பாருங்கள். ப்ராஸ்பரிட்டிக்கான முதல் கீ அதில் தான் வருது பாருங்களேன். சங்கீதம் 1 என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 1 பாருங்கள், 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. அதாவது செழிப்பை இந்த சங்கீதம் முழுவதும் பேசியிருக்குது. என்ன மாதிரி செழிப்பு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்கள், செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிள் இருக்கா இல்லையா? செய்வதெல்லாம். ஆனால் இப்போ அப்படியா இருக்கு? அப்படி இல்லைன்னா அப்போ இந்த தரத்துக்கு நான் போக முடியும். செய்கிறதுல ஏதாவது ஒன்று வாய்க்கு, அதையும் பார்த்தீங்கன்னா வாய்க்கும் கைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. இங்கே என்ன போட்டுக்குன்னா செய்வதெல்லாம் எப்படி வாய்க்குதான்? ஒன்று தான், ஒரு விஷயம் திறவுகோலாக இருக்குது. என்ன விஷயம் பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பி எ லவ்வர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். பிரியம். எல்லாம் சொல்லுங்கள், பிரியம். கடமை கிடையாது, பைபிள் பிடிச்சியா ஜெபம் பண்ணியா அதை பற்றி பேசவே இல்லை நான். அது வந்து இந்த மத கடமையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு காரியம். நான் பேசுகிறது பிரியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பிரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் வாராங்க யார் வரலை, டைம் வேறு எதுக்கு இருக்கோ இல்லையோ இது அப்படின்னு ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கு பிரியம் வந்துட்டா அந்த விஷயத்துக்காக நேரம் கொடுப்பது சுலபம். கரெக்டா? கரெக்டா? எந்த விஷயத்துக்கு நேரம் கொடுக்க முடியலையோ அந்த விஷயத்தின் மேலே என்ன ஆயிடுச்சு? பிரியம். ஒய்ஃப் ஏன் சண்டைக்கு வராங்கன்னு தெரியுதா? ஹலோ, டப்புன்னு இங்கே போயிட்டீங்க. அதுதான் பெரிய ப்ராஸ்பரிட்டி. நீ நேசம் இருந்தால் அவங்க கேட்காங்க, நேசம் இல்லாமையா நான் உனக்காண்டி தானே போயிட்டு வரேன்ட்டு. போயிட்டு வர்றது முக்கியம் இல்லை, என் கூட உட்காரது ரொம்ப முக்கியம். நேசம் இருந்தால் என்ன இருக்கும்? நேரம் இருக்கும். நேரம் இப்போ இல்லை. அப்போனா அவங்களுக்கு என்ன புரியுது? நேசம் இல்லை. ஐயோ, இது தெரியாமல் நான் ரொம்ப செலவு பண்ணி போட்டேன்னு அப்படிங்களா? வறுத்த கடலை ஒரு பாக்கெட் போதுங்க, அதோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாலே பெரிய ப்ராஸ்பரிட்டி வீட்டில் வந்துடும். ஆமென். என்ன எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, அன்பு அல்லது நேசம்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா
அதுக்கு நம்ம என்ன ஒதுக்குவோம்? நேரத்தை ஒதுக்குவோம். அன்பே இல்லைன்னா கூட நேரம் ஒதுக்கி நேசத்தை என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும். ஆமென். அப்போ கடவுள் மேலே எனக்கு பிரியம், கடவுளுடைய வார்த்தை மேலே பிரியம் அப்படிம்பாங்க. அப்போ நான் கேட்பேன், நான் இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு என்ன பண்ணேன்? ஏதாவது நீங்கள் உட்காந்திங்களா, கேட்டிங்களா, ஏதாவது படிச்சிங்களா, ஏதாவது இது சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணிங்களான்னா இல்லையேம்மாங்க. அதாவது உங்கள் ப்ரையாரிட்டியில் அது வரலன்னா அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து எந்த வேலையும் செய்யவே முடியாது. அதனால தான் வெற்றி பெறுகிற மனிதர்கள் எல்லாருக்கிட்டேயுமே சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதனால தான் 8 habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ட்டுலாம் புக்கெலாம் போடுறாங்க. மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள்லாம் வருது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? முன்னுரிமைப்படுத்த தெரியுதல். எல்லாம் சொல்லுங்கள், முன்னுரிமை. இதை வந்து இயேசு வந்து அப்பமே பெஸ்ட்டு. இயேசு வந்து அதை அப்படியே சொன்னார். எப்படி சொன்னார்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். முதலாவது seek ye first kingdom of God and his righteousness and all things added unto you. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்படின்னா ஏன் எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குதுன்னா, என் வாழ்க்கையில் certain திங்ஸை கரெக்டாக ப்ரையாரிட்டி பண்ணாமல் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள் ப்ரையாரிட்டி. எல்லாம் சொல்லுங்கள் ப்ரையாரிட்டி. எல்லாம் சொல்லுங்கள் முன்னுரிமைப்படுத்துதல். ஆமென். இந்த முன்னுரிமை என்கிற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். நமக்கு என்ன தெரியுமா? முக்கியமானதை ராத்திரி படுக்கும்போது யோசிப்போம், ஐயோ இதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்ட்டு. சரி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எது முக்கியமானதோ அதை வந்து ஐயோ முக்கியமான இதை பண்ணாம விட்டோமே அப்படின்னு யோசிப்போம். அப்போ வாழ்க்கையினுடைய அந்த வெற்றி, வாழ்க்கையினுடைய அந்த சக்ஸஸ் வந்து எதன் பேஸில் உண்டாக ஆரம்பிக்குதுன்னா, முன்னுரிமைப்படுத்த வேண்டியதை முன்னுரிமைப்படுத்துவதில் தான் வெற்றி உண்டாக ஆரம்பிக்குது. ஆமென். அப்போ முன்னுரிமைகள் முதன்மைப்படுத்துவது. நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஜெயிக்கிறவங்களா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலில் குரோ ஆகிறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் சில விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி இருக்கும். ஆமாங்க. நீங்கள் எதை முன்னுரிமைப்படுத்துகிறீர்களோ ஒரு நாள் அந்த விஷயத்தில் நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஒரு நாள் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய நபராக நீங்கள் மாறிடுவீங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஜப வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு முன்னுரிமை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் லைஃப்பில் நீங்கள் பயங்கரமாகிடுவீங்க. ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பதில் ஒரு ஹேபிட் உங்களுக்கு வந்ததுன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எவ்வளோ வேலை செய்கிறதுங்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ப்ரையாரிட்டி பண்ணுறது தான் நிறைய பேருக்குள்ள அது போயிடுது. முதன்மைப்படுத்துதல். அதாவது எல்லா காரியமும் இருக்கலாம், ஆனால் இது எனக்கு முக்கியம்னு சில காரியத்தை நம்ம முன்னுரிமைப்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் ஒரு உதாரணம். அன்னைக்கு இருந்த ஆட்கள் இந்த ப்ரையாரிட்டி பண்ணுறதுல எவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். சபை வந்து வளர்ந்து பெருகுது. பெரிய ஒரு வளர்ச்சி என்ன பண்ணுது, அடைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ சபையில் ஏழைகள் மற்ற உதவி தேவைப்படுற ஆட்கள் எல்லாம் விசாரிக்கணும், அவங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு சில திட்டங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சிலருக்கு சென்றடையுது, சிலருக்கு சென்றடைய மாட்டுக்கு. சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது, உள்ளே வருது. டிஸ்ட்ரிபியூஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் அப்போஸ்தலர்களிடத்தில் இந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. சபையில் பாருங்கய்யா, நீங்கள் எல்லா வீட்டுக்கும் அரிசி பருப்பு கொடுத்தீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, நிறைய இதெல்லாம் வருது. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 1. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய்
முறுமுறுத்தார்கள். என்ன பண்ணிட்டாங்க? எபிரேயருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு தரமாட்டுக்காங்க? கிரேக்கருக்கு கிடைக்க மாட்டுக்கு, கரெக்டாக இது சரியாக பண்ணலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து சொல்கிறாங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அதாவது இந்த வேலை கண்டிப்பாக செய்யணும், அதுக்காக இப்போ போதிக்கிறேன்னா பிரசங்கம் பண்ணிவிட்டு ஜனங்களுக்கு ஜெப உதவிகள் செய்ய வேண்டிய ஆள் போயிட்டு நான் இன்னொரு வேலையை செய்கிறேன்னு முடியாது, போக முடியாது. ஏன்னா அது செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் ப்ரையாரிட்டி பண்ணுறாரு வேலையை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய லீடர்ஷிப்ஸ் லெசன்ஸ் இதில் இருக்குது பாருங்களேன். எல்லா வேலையும் போய் இவங்களே செஞ்சிடுறது. ஆளை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு செட் பண்ணி வைக்கிறாங்க. செட் பண்ணி வச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க, நாங்களோ, எல்லாம் சொல்லுங்கள், நாங்களோ ப்ரையாரிட்டி பாருங்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அதாவது ஒரு நெருக்கடியான நேரம் வந்தபோது கூட தங்களுடைய ப்ரையாரிட்டியை மாற்றிக்காம தாங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆமென். விளங்குதுங்களா? அதுவும் பெருக்கம் ஏற்படும் பொழுது முன்னுரிமை எதை முதலில் படுத்தினீர்களோ அதை மாற்றாமல் இருப்பது அவசியம். இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். சில பிஸ்னஸ் வளரும்போது அந்த வளர்கிற அந்த காலகட்டத்தில் சில காரியத்தை ரொம்ப முன்னுரிமைப்படுத்தியிருப்பாங்க, அதுதான் அந்த பிஸ்னஸே வளர்த்து கொண்டு வந்திருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட்டுருவாங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் பாருங்களேன். இவங்களுக்கே தெரியாது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ அப்போஸ்தலர்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் நாங்கள் என்ன பண்ண விரும்புகிறோம், எங்களை முன்னுரிமைப்படுத்தி கொள்கிறோம், அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்ங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், வெற்றி பெறுகிற, செழிக்கிற, முன்னேறுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பழக்கம் இருக்குது, அதுக்கு பேர் ப்ரையாரிட்டி. எல்லாம் சொல்லுங்கள் ப்ரையாரிட்டி, எல்லாம் சொல்லுங்கள் ப்ரையாரிட்டி. முன்னுரிமை செய்தல். எதுக்கு நம்ம டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு நம்முடைய நேரத்தை கொண்டு போய் கொடுக்கணும், இல்லை எந்த காரியத்தில் நான் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ப்ரையாரிட்டி வைஸில், அதாவது இதை நான் கண்டிப்பாக செஞ்சாகணும், நேரம் இருந்தால் இதெல்லாம் நான் செய்வேன், இப்படி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பிரித்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியத்தை எதற்காகவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு காரியம் தொடர்ந்து வெற்றியும் பெருக்கமும் அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமாம். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்களேன், சிலது ஆப்ஷனலாக இருக்கும், சிலது அப்படி கிடையாது, அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க சொல்கிறாங்க, பந்தி விசாரிப்பு செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்குன்னு ஆட்களை வச்சிடலாம். ஆனால் நாங்கள் இதில் இருக்க போகிறோம், ஜபத்துலேயும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுலையும் இருக்க போகிறோம். இல்லைன்னா என்ன, ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிட்டு பந்தி விசாரிப்பு நடத்தின கதையை தான் சொல்ல வேண்டியிருக்கும், வேதவசனத்து ஒன்றும் வராது, எதுவும் அங்கே வெளியில் வராது. இதுதான் பாருங்கள், இந்த ப்ரையாரிட்டி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நான் சொல்கிறேன், செழிப்பு பெருக்கம் இதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. அதற்கான காரியத்தை வேதாகமம் முழுவதும் நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போதித்து கொண்டே இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன, கடவுளுடைய வார்த்தையின் மேல் நமக்கு ஏற்படுகிற பிரியம், ஈடுபாடு செழிப்புக்கான திறவுகோலாக இருக்கிறது. ஆமாம். நீங்கள் இது ப்ரையாரிட்டி பண்ணி பாருங்க. செழிப்பை குறித்த வார்த்தைகளை நான் என்ன பண்ண போகிறேன், கேட்க போகிறேன், தொடர்ந்து நான் கேட்க போகிறேன், அதுக்கு நேரத்தை நான் ஒதுக்க போகிறேன். டெய்லி அதுக்கான ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே தூண்டக்கூடிய இதை நான் கேட்க போகிறேன். அப்படிப்பட்ட சில வீடியோக்களை நான் பார்க்க போகிறேன், அப்படிப்பட்ட சில புத்தகங்களை நான் படிக்க போகிறேன், அப்படிப்பட்ட சில நான் சொல்கிறேன், உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாமோ இருந்து பே பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஆட்கள் ஒரு 4-5 பேர் பிரதர் மீட்டிங் நடக்கா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க.
இப்போ நான் சொல்லுவேன், இங்கே இருந்து உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இதை கேட்டு பயனடையணுங்கிறது வரலன்னா அப்போ தரித்திரம் எங்கே இருக்குது? புத்தியில் தான் இருக்குது. தரித்திரம் எங்கே இருக்குது? புத்தியில் தான் இருக்குது. ஐயோ, இது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு செவ்வாய்க்கிழமை கூட நான் இதை விடக்கூடாது. வேறு அடுத்தால எப்போ வைக்கிறீங்க, விடக்கூடாது. நேரத்தை ஒதுக்கி நான் கேட்டு இதில் பயனடையணுங்கிறதுல வந்துட்டாலே அப்போவுமே செழிப்புக்கான ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஆமென். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இதை நான் நிறைய நபர்கிட்ட இருந்து நான் கற்றுருக்கேன். ஊழியம் செய்யணுமே, காசு வேணுமே, ஊழியம் கனவு இருக்க செய்கிறதுக்கு காசு வேணுமே நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தான் சில நல்ல ஆட்கள்கிட்ட இருந்து நான் என்ன படித்தேன்னா, அவங்க கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னா, காசுனா காசு வராதுப்பா, இந்த நல்ல வார்த்தைகளால் உன்னை நிரப்பி ஒன்றை நீ டெவலப் பண்ணனா காசு தன்னால் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். அடுத்து சொல்கிறேன் பாருங்க, செழிப்பு எப்படி வருது? உங்களை வளர்த்து கொள்வதில் தான் செழிப்பு வரும். எல்லாம் சொல்லுங்க, முன்னுரிமைப்படுத்துங்கள். எதை ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணுமோ அதை ப்ரையாரிட்டி பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களை வளர்த்து கொள்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிங்க. உங்களை டெவலப் பண்ணுங்க. அப்போ நான் எந்த ஏரியாவில் சாதிக்க விரும்புகிறேன், எந்த துறையில் நான் வெற்றி பெற விரும்புகிறேன், எந்த துறையில் மாற்றங்களையும் பெருக்கத்தையும் நான் பார்க்க விரும்புகிறேனோ அது சம்பந்தமான காரியத்தை, லெசன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், உள்ள ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அப்படி பண்ணலன்னு வைங்களேன், நம்ம அங்கேயே தான் உட்காந்துட்டே இருப்போம். நான் கவனிக்கிறேன், சில பேர்லாம் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம், என்ன பழக்கம் தெரியுமா? தொடர்ந்து கற்றுக்கொள்கிற பழக்கம் இருக்கு. ஆமென். உங்களுக்கு சொல்லட்டுமா, பைபிளில் வேலையை தேடு அப்படின்னா இல்லை பாருங்க, இல்லை செல்வத்தை தேடு அப்படின்ட்டும் இல்லை, பணத்தை தேடு அப்படின்ட்டே இல்லை. சில நம்ம போதனையை கேட்டுட்டு சில நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க பணத்தை தேடுறதை பற்றி பேசுகிறாங்க போல நினச்சிக்கிறாங்க. முழுசாகவே அவங்க ஒரு செய்தி கூட கேட்கலங்கிறத அல்லது நான் சொல்லிடுவேன். நான் பைபிளில் என்ன சொல்லி தெரியுமா? ஞானத்தை தேடு அப்படின்னு இருக்கு. ஏன்? ஞானத்தை நீங்கள் தேடினீங்கன்னா செல்வம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆமென். இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? seek ye first the kingdom of God. seek right things, priority right things. அப்போ wisdom is the principal things. எல்லாம் சொல்லுங்க, ஞானமே முக்கியம். அப்படிதான் இருக்கு. ஞானத்தால் உன்னை நிரப்பு, முட்டாளா இருக்காத. ஏன்னா முட்டாள்களுக்கு செல்வம் எதுக்குன்னு பைபிள்ல இருக்கு. ஒருத்தர் சொல்றார், இந்த ப்ராஸ்பரிட்டிலாம் தப்பு பிரதர் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்ன பைபிளில் போட்டிருக்குது, மூடனுக்கு அது தகாது. நீங்கள் எப்படி அப்படின்னு, அதாவது அப்படிங்காப்ல அப்படியே போட்டிருக்கு, மூடனுக்கு செல்வம் தகாது. அவங்க காசு இருக்கிறது உருப்படாது, அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம். மூடனுக்கு செல்வம் தகாது. அப்போ ப்ராஸ்பரிட்டி யாராவது வேண்டான்னாங்கன்னா நான் அவங்ககிட்ட தான், சரி அது பைபிளில் போட்டுக்கு, மூடனுக்கு அது தகாது. அப்போ யாருக்கு தகும்? ஞானம் உள்ளவனுக்கு அது தகும். ஆமென். அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, ஒரு மனுஷன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வலது கையில் என்ன வருதான்? தீர்காயுசும், இடது கையில் செல்வமும் சேருகிறது. அல்லேலூயா. நீங்கள் ஞானத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவழைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வலது கையில் ஆரோக்கியமும் உங்கள் இடது கையில் ஐஸ்வர்யமும் இருக்கும். கடவுளுடைய வார்த்தைங்க, நீதிமொழிகள் இருக்குது. நீதிமொழிகள் 8 தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன். என்னுடைய மிகப்பெரிய செல்வங்கிறது என் பாக்கெட்டில் இருக்கிறதோ என்னுடைய பேங்க்கில் இருக்கிறதோ வேற எதுவுமே கிடையாது. நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் பெரிய செல்வமாக நான் நினைக்கிறேன். அதனால தான் என்கிட்ட பணம் கிடைக்குமான்னு யாராவது வராதிங்க. சில மேட்ரு வச்சுருக்கேன், அதை தரேன் நான் உங்களுக்கு. அதை வச்சு பணம் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிரதர் கொஞ்சம் ஏதாவது
பிரதர் அது தரேன், ஆனால் அது காலியாக போயிடும். ஆனால் காலியாக போகாத ஒன்று இருக்குது, உங்கள் காலியை காலி பண்ணுற ஒரு ஞானம் இருக்குது. அதை நீங்கள் அதை பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி சொன்னான்னு சிலருக்கு விளங்க மாட்டுக்கு பாருங்களேன். பார்த்தியா, பைசா தரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்லுதார் போல அப்படின்ட்டு. இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் யாருக்கெல்லாமோ உதவி செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். என்ன சொன்னாலும் இவங்க தரித்திர புத்தியிலேருந்தே பார்ப்பாங்க பாருங்களேன். நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு விளங்காது. அவங்க கேட்டகரியிலேருந்தே தான் நம்மளை பார்க்குறது. பற்றியா, நம்ம ஒரு கொஞ்சம் கேட்டதுக்கு என்னெல்லாமோ சொல்லுதா இருப்பாருங்களேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன் நான். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதம் செலவு தர்றதுல என்ன பெருசாக குறைஞ்சிட போயிருது, தந்துடலாமே. அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க? அடுத்த மாதம் வேற ஒரு தேவதாசரை கர்த்தர் எங்களுக்கு அனுப்புவார். இப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஐயோ, அது அப்படி இல்லைங்க. ஞானத்தை நீங்கள் கண்டடையும் பொழுது என்ன நடக்கும்? தீர்க்க ஆயுசும், இடது கையில் செல்வம். ஆமென். பரவாயில்ல, இடது கையில் இருந்தா என்ன, செல்வம் நல்லது தானே. நம்ம ஊரில் வலது கையில் தான் அதை வாங்குவாங்க. பைபிளில் சொல்லியிருக்குது, இடது கையிலே தரேன். அப்போ ஞானம், இப்போ பாருங்களேன், இங்கே சொல்கிற ஒவ்வொரு மேட்டரும் கடவுளுடைய வார்த்தையின் சாரத்திலிருந்து பிழிகிற ஞானங்களை இங்கே மாலையிலையும் காலையிலையும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு நிறையெல்லாம் தேவை கிடையாது. 2-3 அப்படியே ஸ்பார்க் ஆச்சுன்னா அவ்வளோதான். திருநெல்வேலியே வேறு மாதிரி ஆகிடுவீங்க. உலகத்திலே வேறு லெவலில் நீங்கள் செழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். கவனத்தை வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், எது ஞானம் உள்ள வார்த்தைகள், இது தேடணும். அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். என் கையில் காசு கொஞ்சம் வந்தால் போய் ஒரு நல்ல புக்கு வாங்குவேன். புக்கு வாங்குறத விட ரொம்ப முக்கியம் அதை உட்காந்து படிக்கிறது. சிலர் நானும் நிறைய வாங்கியிருக்கேன் பிரதர் அப்படிங்க. எதுக்கு? அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்குள்ளே அதை உட்காந்து படிச்சிடுறது. அடுத்தால என்ன சொல்லியிருக்குத, வேதவசனம் சம்பந்தப்பட்டு செழிப்பை குறித்து, விசுவாசத்தை குறித்து. சில நேரம் யாராவது வச்சுருப்பாங்க, அந்த புக்கு வாங்க முடியலன்னா போய் ஜெராக்ஸ் எடுத்து அந்த புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது. வரும்போதே அறிவாளியாகவோ புத்திசாலியாகவோ தெரிஞ்சாலும் வரல. அறியாமை ஒரு பிரச்சனையே கிடையாது, ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் சொல்லுங்க, அறியாம பிரச்சனை கிடையாது, அறிந்து கொள்ளணும்னு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கு பாருங்க, அதான் தரித்திரம். என்னங்க, இதுக்கும் தரித்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அதனால தான் என் ஜனங்கள் அறியாமையினால் தான் சங்காரமாகிறார்கள். அப்போ அறியாமை தான் ஒருத்தர் ஏழ்மையாக இருக்குது காரணமாக இருக்குங்கிறேன் நான். அறிவை வளர்த்து கொண்டே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஞானத்தையும் வெளிச்சத்தையும் பெற்றுட்டே வந்துட்டு பாருங்க, நீங்கள் ரொம்ப நாளாக ஏழையாக இருக்கவே முடியாது. ஏன்னா அது உங்கள் புத்தியை மாற்றும், உங்கள் எண்ணத்தை மாற்றும், உங்கள் சிந்தனையை மாற்றும். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் தான் அந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு, வெள்ளி பொண்ணெல்லாம் அவருடையது, படிப்பு கிடிப்பெல்லாம் ஒரு தடையே கிடையாது, கடவுள் என்னை ஆசீர்வதிச்சா நான் பெரிய ஆளாக மாறுவேன். இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆமாம், இன்னைக்கு பாருங்க, எனக்கே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குதுங்க. ஒரு பேச்சு பேசிட்டு வந்தால் 1 லட்ச ரூபா தராங்க. 2 மணி நேரம் கூட இருக்காது கிளாஸ். நீங்கள் இப்போ பிரியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு பில்லை போட்டு கொடுக்கணும். நான் போகிறேன் 7:45 வந்து உட்கார்றது, 6 மணிக்கு வந்து உட்காந்து கேட்கணும். ட்ரெஸ்ஸிங்கே 1 மணி நேரம் இருக்குது. மேக்கப்லாம் போட்டு பேக்கப் பண்ணி சர்ச்சு வாசலில் வேற ஒரு டீச்சிங்கு. See, you must value something. See, நம்ம இங்கே வந்து நீ எத்தனை 6 மணிக்கு வந்தியோ அதெல்லாம் இல்லை. இது வந்து உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை அது காட்டுது, வேற ஒன்றும் கிடையாது. நான் அது வச்சே சொல்லிடுவேன், இது எதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முன்னேறும், இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா நீங்கள் வேல்யூ பண்ணாத எதுவும் உங்களுக்கு வேல்யூவாக மாற போகிறது கிடையாது. டைம்
ஒரு அரியது. இந்த நேரத்தில் எத்தனை பேர் இப்படி சர்வீஸ் அட்டன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கே லாக்டவுனில் ஸ்டாப் பண்ண நாள்னு ஒரு நாளே கிடையாது, எல்லா நாளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவே எம்மட்டு பெரிய தயவுன்னு யோசித்து பாருங்களேன். சிலர் கேட்குறாங்க, இது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, இல்லை எந்த நாடு அப்படிங்காங்க. தடையே இல்லாமல் சர்வீஸ் நடக்கு, இல்லை பழைய வீடியோ எதுவும் போடுறீங்களா அப்படின்னு. இல்லைங்க, அப்படியே லைவில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சும்மா கிடையாது பாருங்களேன். 6 மணிக்கு 6:30 வந்து உட்காந்து இன்னும் நான் வர்ஷிப் பண்ண போகிறேன். அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம ஈடுபடுறோம், ஆனால் உண்மையிலேயே ஈடுபாடோடு ஈடுபடுகிறோமாங்கிறது தான் விஷயம். அது மேலே ஒரு கனெக்ட். 10 நிமிஷம்னாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அந்த 10 நிமிஷம் அப்படியே உறிஞ்சிக்கிற மாதிரி உள்ளே ஏற்றிட்டிங்கன்னா அதுவே பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு தாங்க கடைசி 10 நிமிஷம் வர்றது அப்படிங்கிறீங்களா? எப்படி போட்டாலும் பால் அடிக்கிறாங்களே. சொல்ல வரல, நான் வந்து உட்காரணும். நான் இந்த மாதிரி ஏதாவது கேட்கணுன்னு ஒரு டைமில் ஆர்வம் இருக்கும், கேட்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நிஜமாக சொல்கிறேன். நான் ஒரு கேசட் வாங்கி வச்சுருப்பேன், போட்டு கேட்குறதுக்கு டேப் ரெக்கார்டு கிடையாது. ஆமாம், டேப் ரெக்கார்டு இருக்காது. அப்போ இந்த யூடியூப்பு, இந்த ஐ மொபைல்ஸு மற்றதெல்லாம் ஒரு இதுவுமே இல்லை. வச்சுருப்பாங்க, என் கையில் இல்லை. டேப் ரெக்கார்டு அப்போ தான் எல்லா வீட்லேயும் டேப் ரெக்கார்டு இருக்கும். கேசட் தான் வாங்கி வச்சுருப்பேன், போட்டு கேட்குறதுக்கு இருக்காது. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஆழ்வாத்து நகரில் ஒரு சாரு, பெரியப்பா தான் சாருன்னே சொல்லி பழக்கம். அவங்க வீட்டில் டேப் ரெக்கார்டு இருக்கும். நான் ஒரு நாள் ஒரு கேசட்டை போட்டு கேட்டுட்டு இருந்தேன், ஆர்வமாக நல்லா கேட்டேன். அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறியப்பா, எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ வேணால் எடுத்துகிட்டு போய் கேளு அப்படின்னாரு. எனக்கு வந்து பரலோகமே திறந்த மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. ஆமாங்க, அந்த டேப் ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு கேட்குறது. சில நல்ல வேத வசனங்களை குறித்த போதனைகள் கேட்டு மனசை நிறைக்கிறது. இன்றைக்கி வாழ்க்கை வந்து வெறுமையாக இருக்குன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் மனசு வெறுமையாக இருக்குது. உங்கள் மனசு மட்டும் இரவும் பகலும் இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அன்னைக்கு பாருங்க, ஒரு டேப்பு கிடையாது, ஒரு கேசட்டை போட்டு உட்காந்து கேட்டே இருக்கிறது. அப்போ குறிப்பெடுத்துக்கிறது, திருப்பி கேட்கறது, அது நஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த இதே ஆயிரும். சில நேரம் ஒவ்வொரு சவுண்டு தான் போகும், அந்த அளவுக்கு கேட்குறது, அடுத்த ஆளை கேட்குறது ஒன்றுமே கிடையாதுங்க, தர மட்டுங்க. ஆனால் இந்த வார்த்தைகளால் நிரம்பினால் செழிப்பு நிச்சயங்கிறத என்னால் 100க்கு எத்தனையோ முறைக்கு நான் உறுதியாக சொல்ல முடியும், செழிப்பு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஆமாம், இன்றைக்கி பார்க்குறேன், இன்றைக்கி ஆஃபீஸ் ரூம்லலாம் ஆட்கள் நின்றுட்டுருக்குறாங்க பே பண்ணி. என்னடாங்கன்னா, அந்த பிரதர் பேசின இதை பென்ட்ரைவில் வாங்கிறதுக்காக பைசாவோடு வந்திருக்கோம் அப்படி. புரியுதா உங்களுக்கு? சொன்னால் உங்களுக்கு ஷாக்காயிரும். ஒரு வருஷத்துக்கு சில லட்சங்கள் நம்முடைய போதனைகள் டேப்ஸே விற்கப்படுதுங்க. அவ்வளோ வந்து கடவுள் வந்து காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. சும்மா இல்லை கிடைக்கலன்னா எனக்கு அந்த புலம்புற கேஸ் அதனால தான் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோம் சில நேரம். ஆனால் புலம்பிகிட்டே இருந்தால் எப்படி? எல்லாருக்கும் பிரச்சனை இருந்திருக்குது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவில் கூட நீங்கள் உட்கார்ந்து வார்த்தையை கேட்கறதுக்கு தயாராக இல்லைன்னா அதுதான் பெரிய தரித்திரங்கிறேன் நான். வேறு எதுவும் தரித்திரம் கிடையாது. இந்த டைமில் என்னென்ன இந்த டைம் இப்போ ரொம்ப டைம் கிடைச்சிருக்கு. நேரம் என்பது எவ்வளோ பெரிய வளம் தெரியுமா உங்களுக்கு? பணத்தை விட ரொம்ப பெருசுங்க நேரங்கிறது. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் பிரயோகிக்கிற விதத்தை வச்சு சொல்லலாம், நீங்கள் ஐஸ்வர்யத்தை நோக்கி போகிறீங்களா தரித்திரத்தை நோக்கி போகிறீங்களான்ட்டு. ஆமாம், அது ஒரு விதை போல கொடுக்கப்படுகிறது. உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக்க, உங்கள் மனதை பலப்படுத்த, கடவுளோடு இருக்கிற உறவை வலுப்படுத்தி கொள்ள, காரியங்களை கற்றுக்கொள்ள, எதிர்காலத்தை குறித்து திட்டமிட, இப்படி உங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இப்படி பயன்படுத்துனீங்கன்னா இந்த 3 மாதமே முதலீடாக மாறி இருக்கும். ஆமே, 3 மாதங்க அப்புறம் உங்களுக்கு வேற மாதிரி காரியங்கள் இருக்க ஆரம்பிச்சிடும். ஆமே, இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு, இது ஒரு வெளிச்சம் தான். இதுதான் ஞானங்கிற நான்.
யாராவது எனக்கு தருவாங்களா? யாரும் தர வேண்டாம். கடவுள் தரதுக்கு தேடி ரெடியாக இருக்கிறாரு. ஆமென். நான் என்ன அந்த ஃப்ரீக்குவென்சியில் செட் பண்ணால் போதும், அந்த அலைவரிசையில் என்னை கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும், செழிப்பு என்னை நோக்கி வந்துடும். ஆமென். இதை எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம வாழ்நாளே இதில் வீணாக போயிருமோ, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இது அப்படின்னு அப்படிதான் தோணுச்சு. ஆனால் அந்த புத்தகங்களை படிக்க, அதெல்லாம் கேட்க கேட்க அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நான் உட்கொள்ள அப்புறம் பார்த்தா அது பலன் தருகிறது. ஆமென். சும்மா கிடையாது பாருங்க. அப்போ ஞானத்தை சம்பாதி, எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அப்படிதான் போட்டிருக்குது. ஞானத்தால் நீங்கள் நிரம்பும் போது, அறிவினால் வெளிப்பாட்டினால் நீங்கள் நிரம்பும் பொழுது செல்வங்கள் உங்களை நோக்கி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆமாம், சும்மா முட்டாள்மா இருக்கக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைங்க முட்டாள்தனத்தை வெறுக்கணும். ஆமென். அறிவிலியாக நாம் இருக்க கூடாது, கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நான் சொல்கிறேன், பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் நிறைய வார்த்தைகள் என்ன தெரியுமா, இந்த இந்த ஏழை ஞானத்தை அசட்டை பண்ணுகிறான். ஏழையினுடைய ஒரு இது என்ன தெரியுமா, அவன் ஞானத்தை அசட்டை பண்ணுறது அவன் பழக்கமாக இருக்குது. புத்திமதியை அவன் எப்போவுமே என்ன பண்ணுறான், தள்ளி விடுகிறான். நான் சொல்கிறேன், நீதிமொழிகள் தினமும் கொஞ்சம் ஒன்று எடுத்து வாசித்துப்பார். ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் சொல்கிறார், எத்தனையோ கோடிகளுக்கு ஒரு அதிபதி. அவர் சொல்கிறாரு, இதில் தினமும் ஒன்று படிக்கிறேன், சில வருஷங்கள் அப்படி செய்ய ஆரம்பித்தேன், நான் இன்னைக்கு இவ்வளவு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படி செஞ்சதுதாங்கிறார். நம்ம எல்லாமே சித்தியும் ஒரு சும்மா ஏதோ மேலோட்டமாக செய்யாதீங்க, அதை ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சு பாருங்க. ஈடுபாடே ஒரு வெற்றி தாங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? எல்லாம் சொல்லுங்க, ஈடுபாடு. நான் என்னெல்லாமோ செய்கிறேன், எனக்கு வெற்றியே வர மாட்டேக்கா. நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் ஈடுபாட்டோடு செஞ்சு பாருங்க. கடமைன்னு செய்யாமல் அதை கொஞ்சம் பிரியத்தோடு செஞ்சு பாருங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் வெற்றி உங்களுக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். கடவுள் சொல்கிற கடவுளை தேடுறதா இருக்கலாம், நீங்கள் ஈடுபடுற எந்த காரியமாக இருக்கலாம். வேதவசனம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. அப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அதை அப்படி பண்ணி பாருங்க, அந்த காரியத்தில் வெற்றி கன்ஃபார்மாக வர ஆரம்பிக்கும். ஆமென். கண்டிப்பாக வரும். ஒரு பிரியத்தோடு செஞ்சு பாருங்க, உங்கள் சமையல் சூப்பராக இருக்கும். ஆமென். ஒரு பிரியத்தோட நீங்கள் இது பண்ணி பாருங்கள், நீங்கள் உடை உடுத்துவதே நல்லாயிரும். சிலர் என்னத்தை எதையா தூக்கி போடு போ, இப்படியே போகிறது. அப்படி இல்லை, ஒரு ஆர்வமாக உடுத்தி பாருங்க, பாட்டிமா மாதிரி. ஆமென். எவ்வளோ வயசு ஆனாலும் அழகு குறையாமலே இருக்கும். ஆமென். ஈடுபாடு. இதெல்லாமே பைபிளில் இருக்கக்கூடிய வெற்றிக்கான, செழிப்புக்கான திறவுகோள்கள்ங்க. ஃபோக்கஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ஃபோக்கஸ்ட். நீ பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறான், ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். அது என்ன, எதை காட்டுது? ஒரு காரியத்தின் மேலே ஃபோக்கஸாக இருக்குது. இப்படி 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 பார்த்துட்டே போகிறது கிடையாது. ஃபோக்கஸ். யாக்கோபு 1 சொல்கிறாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அப்படி பண்ணாத, ஃபோக்கஸ் பண்ணு. உன்னை டார்கெட் பண்ணுங்க, உன்னை ஏம் பண்ணுங்க, அப்போ கண்டிப்பாக அதை அடைவீங்கிறார். ஆமென். நான் தான் கேட்குறேன், நான் கூப்பிட்டு கேட்குறேன், எவ்வளோ பிள்ளைங்க என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன பிளான், ஏதாவது ஃபோக்கஸ் இருக்கா? யாராவது தருவாங்களான்னு நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்காங்க. அந்த ஃபோக்கஸ் தான் இருக்குதே தவிர புள்ளி இதுக்கு தான் ட்ரெயின் ஆகியிருக்கிறாங்க. மாற்றுங்க, எண்ணங்கள் மாற்றணும், சிந்தனைகள் மாறி, ஐயோ அப்படி கிடையாது, நான் திட்டமிட போகிறேன். நான் எப்போவுமே பிளான் பண்ணிடுறது தான். காசு இருக்குதோ இல்லையோ பெரிய திட்டங்களை போடுறது அது. ஆமென்.
கடவுள் எனக்கு உதவி செய்வார் நம்புகிறேன். சும்மா திட்டம் போட்டு நான் நினச்சிக்க சித்தம் போட்டு சும்மா உட்காந்துட்டே இருக்கேன். அதுக்கு போய் உட்காந்து என்னை எப்படி தயார்படுத்தி கொள்ளலாம், என் கூட இருக்கிறவங்களை எப்படி தயார்படுத்தலாம், இதை நான் எப்படி செய்யணும், அது ஒரு ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா கடவுள் அதுக்கான ஒரு ஆளை அனுப்புவார், இல்லை அதுக்கான ஒரு வாய்ப்பு அனுப்புவார். அப்படியே கனெக்ட் ஆகிடும், அப்படி நடந்துடும். அது அப்படி தான் எல்லாமே நடந்துருக்குதுங்க, அப்படி தான் நடக்குதுங்கிறேன் நான். சிலருக்கு இப்படிலாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்பான்சர் யார் சொல்லுங்கள் அப்படிங்காங்க. சொல்லுங்கள் எந்த நாட்டில் இருந்து உங்களுக்கு வருது சொல்லுங்கள் அப்படிங்காங்க. இல்லைண்ணா எப்படி இவ்வளோ என்ன எல்லாமே செய்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ சொல்ல இது இங்கே இருந்தாங்க எனக்கு கிடச்சிதுன்னா என்ன பைபிளில் இருந்து என்ன அப்படிங்க. பைபிள் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா ஏதோ இந்த பிரியா கிடச்சது. ஆண்டவர் எனக்கு தராருங்கன்னா அப்படிங்காங்க. அவங்க நம்பவே முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் எப்படி ஆயிடுச்சு பாருங்களா, மனதும் புத்தியும் கழுவணும் பாருங்க. நிஜமா சொல்கிறேன் நான், இந்த வேதாகமம் சொல்லுகிற வழிமுறைகள் தான் வளத்திற்கின் ரகசியமாக இருக்கிறது. ஆமென். ஃபோக்கஸ் பண்ணுங்க. காசு இருந்ததோ இல்லையோ உன்னை ஃபோக்கஸ் பண்ணுறது இதெல்லாம் செய்யணும். இப்போ பாருங்கள் 10 கோடிக்கு ஆலயம் கட்டணும்னு என்ன பண்ணியிருக்கிறோம், பிளான்லாம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்கூல் கட்டணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆமென். ஆமாம். உடனே நான் எப்போவுமே எப்படி யோசிப்பேன் தெரியுமா, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பெரிய திட்டங்களை நீங்கள் தீட்டி வைத்து கொண்டு சின்ன சின்ன லக்குகளை நீங்கள் வைத்து அதை அடைவதற்கு என்ன உண்டோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அப்போ தான் அடைய முடியும். நீங்கள் நான் பெருசாக செய்யணும் அப்படி உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சின்னா அதில் ஸ்டார்ட் பண்ணிடணும். வேதவசனம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? பெரிய கனவு வச்சிருக்கிறது தான். அப்போ என்ன யோசித்தேன், சரி நம்ம ஸ்கூல் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 100 குழந்தைங்களுக்கு டியூஷன் நடத்துவோமே, ஒரு 10 டீச்சரை வச்சு முதல்ல சம்பளம் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? போன வருஷம் அதை பிளான் பண்ணி 100 பிள்ளைங்களை படிக்க வச்சு 10 டீச்சர்ஸுக்கும் கரெக்டாக எல்லா மாதமும் சம்பளம் கொடுத்து வெற்றிகரமாய் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அது பாருங்கள், வெறும் டியூஷன் நடத்துனது மட்டும் இல்லை, அதில் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்மளே ஃபீஸையும் கட்டியிருக்கிறோம். ஆமாம். அப்போது இப்படி தான் உங்கள் ஃபெய்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வரணும். கடவுள் உதவி செய்வாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, பரலோகமே உங்களுக்காக ஒர்க் பண்ணுது. தூதர்கள் ஒர்க் பண்ணுறாங்க, தேவ தூதர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பாய்க்க மாட்டேன், நீ வாய்க்காலை வெட்டு நான் நிரப்புவேங்கிறார். ஆமென். சும்மா சோம்பேறித்தனத்துலேயும் அறியாமையிலையும் நேரத்தை வீணடிச்சுட்டையும் உட்காந்துக்கிட்டு எனக்கு செழிப்புன்னா அப்புறம் சலிப்பு தான் வரும், செழிப்பு வராது. ஆமாம், ஐம் சாரி, சிலதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துடணும். ஆமாம், எவ்வளோ நாள் தான் தடவி கொடுக்க, தடவி கொடுத்து முன்னேறினா பரவாயில்ல, சுகமாக இருக்குது பாஸ்டர், அடுத்த வாரம் மறுபடியும் தடவி கொடுங்க அப்படி ஆகிடுது. சில நாளாக கொஞ்சம் உரப்பாக ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி இல்லை பாருங்கள், அப்படி வராது. எனக்கு அப்படி வரல. நான் எத்தனையோ பேர் வாழ்க்கையை கவனித்து படிக்கிறேன், வேதாகமத்தையும் கவனித்து படிக்கிறேன், அப்படி வர்றதே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து தரித்திரராக இருக்கீங்கன்னா ஒன்று நீங்கள் அறியாமலே வாழ்கிறீங்க, உங்களை டெவலப் பண்ணிக்காமலே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய மனதை மாற்றிக்காமலே நீங்கள் வாழ்கிறீங்க, உங்கள் நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த மாட்டேங்கிங்க, இல்லைன்னா சோம்பேறித்தனத்திலே இருக்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் வேதாகமம் தரித்திரம் ஒரு மனுஷனை இப்போ இதனால தான் ஒட்டிக்குதுன்னு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் வெட்டிடணும். ஆமென். ஆமாம். அப்போ எல்லாம் சொல்லுங்கள், பெரிய கனவுகள் வையுங்கள், சிறிய லக்குகள் வைத்து ஒவ்வொரு நாளும் அதை அடைய பாருங்க. ஆமென். ஆமாம், பவுல் சொல்கிறாரு, அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன்கிறார். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை அப்படிங்கிறார். அப்போது பயணம் பண்ண எல்லாரும் பாருங்கள், ஒரு தரிசனம் அவங்க மனசில் இருந்திருக்குது, ஒரு கனவு இருந்திருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் அதை அடைந்தாயிட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை நோக்கி தொடர்ந்து போகிறேன். ஆமென்.
10 கோடி வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை நோக்கி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 10 லட்சத்தை தாண்டிட்டோம். இப்போ இது திட்டமே போடலாம் வச்சுக்கோங்களேன், 10 லட்சமும் கிடையாதுல்ல. சரி, திட்டம் போட்டு என்ன ஆச்சு? இந்த 10 லட்சத்தை தாண்டிட்டோம்ல, இன்னும் 2 சைவர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுல எவ்வளோ நேரம் ஆகும்? அம்புடுதான். ஆமென். ஆனால் திட்டம் போடலைன்னா ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? வரும், கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு வீடு கட்டணும் பிளான் பண்ணுங்க, நல்ல வேலையை ஒன்று செய்யணும் பிளான் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சிலர்கிட்ட நான் என்ன கவனிக்கிறேன்னா, வந்து பார்க்குறது ஏதாவது ஒரு சின்ன தடைகள் ஏதாவது இருக்கும் பாருங்களேன். பெரிய தடைகள்லாம் கிடையாது, சின்னதாக இருக்கும். வீட்டுக்கு போயிடுவோமா அன்னைக்கு கிளம்பிடுறது. இந்த ஸ்கூலுக்கு சில நேரம் வந்துக்கிட்டே இருப்போம், பெல் அடிச்சிட்டாங்களா புட்டாங்களா இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம், அதில் ட்ரெயின் ஆகிருப்பாங்க. நான் என்ன சொல்லுன்னா, இந்த பூனை கூட கதவை கொஞ்சம் அப்படி தள்ளி பார்க்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த அளவுக்கு கூட ஒரு புஷ்ஷிங் தன்மை இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்குள்ள. அது எப்படி? கண்டிப்பாக இருக்கும். பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இல்லை அதை கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். அப்படி பண்ணுறதே கிடையாது. நமக்கு என்னைக்கு திறந்துருந்தது, பூட்டி தானே, அன்னைக்கு போட்டாங்களா, அது எனக்கு கிளம்பும்போதே தெரியுன்னு கிளம்பி போயிடுது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, இந்த இந்த எக்ஸ்கியூஸ் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த நேரமும் முன்னேறவே முடியாது. அவன் வந்து எப்படி பைபிளில் போட்டுக்குதுன்னா, சோம்பேறி வந்து என்ன பண்ணுவான்னா, வீதியிலே சிங்கம் வழியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். வீட்டிலே உட்காந்து, ஏன் வெளியில் போல? இல்லை, இந்த வழியாக சிங்கம் போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்களாமே, இன்னும் 1 வாரம் ஆகுமாமே, இன்னும் 3 மாதம் ஆகுமாமே. லாக்டவுன் டைமில் என்ன பண்ணலான்னு கடவுள்கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு வழியை செஞ்சு வேலையை முடிக்கணும். அவங்களுக்கு பேர் தான் விசுவாசி. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்கலாம் கிடையாது. அப்போ கடவுள் உங்கள்கிட்ட பேசலையா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா தூங்கி கோட்டை விட்டுட்டு உட்காருங்களேன். அன்றைக்கி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இந்த லாக்டவுன் டைமில் 25 lakhs நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேங்கிறார். ஆமென். ஆமாம், அது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ்லாம் இது பண்ணி அதுக்கு மொத்தமாக டீல் எடுத்து பண்ணி ஏதோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, முன்னேறிட்டாங்க. நம்ம பிள்ளைகள் கூட செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சங்கரங்கோயிலில் இருக்கிற பிள்ளைங்களாம் அதுக்கு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க இது பண்ணி அந்த டைமில் ஆள் வரல, ஆஃபரிங் வந்துக்கிட்டே இருக்குது. பிரதர் நல்லா இருக்கீங்களா, சூப்பராக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, ஆஃபரிங் அமைச்சிருக்கேன் பாஸ்டர் அப்படிங்காங்க. ஆமென். என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சும்மா வந்து, அதாவது இப்போது சில நேரம் கஷ்டமாக இருக்குது, இப்படி ஆயிட்டு பிள்ளையா இப்படி ஆயிடுச்சு பிள்ளையா அப்படின்னு வந்து சொல்லும்போது கொஞ்சம் கவலைப்படாதீங்க பிரதர். ஆனால் நீங்கள் அதில் ஒரு நாளும் குளிர் காஞ்சிடாதீங்க. இது எனக்கு கிடையாது, எனக்கு என்ன வச்சிருக்கிறார், நான் அதை பார்க்கணுமே அப்படின்னீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆமென். அதனால் பாருங்கள், நான் எப்போவுமே தடவணும் ஆறுதல் படுத்தணுங்கிறதே இல்லை. அது செய்யலாம், ஆனால் அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாகவே இருக்காது. சில நேரம் என்ன பண்ணும், அப்படி கிடையாது. கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளில் மேல் அசைவாடுவது போல தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். அப்பந்தான் சிலர் முன்னேறுவாங்க. புரியுதா புரியலையான்னு தெரியலையே. இல்லைன்னா கழுகு குஞ்சாக இருக்காது, காக்கா குஞ்சுமா இருந்துடும். ஏன்னா இதுவே சோறை கொண்டு வந்து கொடுத்து இதுவே அதுக்கு எல்லாம் பண்ணி கூண்டுக்குள்ளே இருந்தது. கூண்டுக்கிட்டே இருக்கிற கழுகு என்ன பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட பிறகு அந்த கூட்டை கலைச்சி அதை ட்ரெயின் பண்ணுது, அதை பழக்க வைக்குது. அப்புறம் பார்த்தா அது என்ன ஆக ஆரம்பிக்குது, பெரிய சில பணக்காரங்கள்லாம் பாருங்கள், கூப்பிட்டு எடுத்த உடனே பிள்ளைக்கு சேரில் உட்கார வச்சு எல்லாம் பார்த்துக்கோ அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்படியே உட்கார வச்சோம்னா வேறு மாதிரி ஆயிரும்ன்ட்டு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து போய் எங்கேயாவது கற்றுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. இடையில கூட ஒரு 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 இது படித்தேன், இந்த கேரளாவில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வருடைய பையன் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவர் பெரிய ஒரு பணக்காரோடைய பையனா, போய் வாழ்க்கைலாம் என்னென்னு படிச்சுட்டு வா, எப்படி காரியங்கள் நடக்குன்னு புரிஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் இந்த சேரில் உட்காரு அப்படின்னு இருக்கார். யோசித்து பாருங்களேன்.
அப்போ கடவுள் நமக்கு தர்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம மனது நம்ம தயாராகலாம் வச்சுக்கலாம், தந்தாலும் விட்டுருவோம். அதான் இப்போ பிரச்சனை, தந்தாலும் விட்டுருவோங்கிறேன். இப்போ 100 கோடி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பிளானு, திட்டம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற இதெல்லாம் இருந்துன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன் உங்களை நோக்கி வரும். ஆமே. இப்போ நான் பாருங்களேன், ஒரு 4 பேர் வச்சு சர்ச்சை ஆரம்பித்தோம். இந்த வருஷத்தில் இப்போ 3 சர்வீஸ் நடத்துகிறோம். 450லேருந்து 600 பேர் 3 சர்வீஸை சேர்த்தா என்ன பண்ணுறாங்க, ஒரு 600 பேர் ரெகுலராக என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, 10,000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சபையை கட்டணும். அதுக்கு முன்னாடி அடுத்த ட்ரீமே நான் பார்த்துட்டேன், 1,00,000 பேர் இருக்கிற ஆடிட்டோரியம் கட்டணுன்ட்டு. இதெல்லாம் உள்ளே என்ன பண்ணியாச்சு, போட்டு செட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு நம்மளை தயார்படுத்திக்க நம்ம வளர 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 அதெல்லாமே அப்படியே நிஜமாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆமே. நான் சொல்கிறேன், இப்படி தான் உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் பார்க்கணும், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கணும். அடுத்த 2 வருஷத்தில் நான் இப்படி இருக்கணும், அடுத்த 3 இயர்ஸில் நான் இப்படி இருக்கணும், அடுத்த 5 இயர்ஸில் நான் இப்படி இருக்கணும். நான் சில நோட்லலாம் எழுதி அதெல்லாம் எத்தனையோ முறை நான் வச்சுருக்கிறேன், திரும்ப சில நேரம் நான் சொன்னதை நான் மறந்துட்டா கூட இந்த மாதிரி கூட்டத்தில் சொல்லிடுறேன்னா, பிரதர் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது ரொம்ப வசதியாக போச்சு எனக்கு. சில வந்து சொல்லக்கூடாது, பழிக்காமல் போயிடும், எல்லாம் நம்ம கற்று வச்சுருக்காங்க தப்பா. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் கெடுக்க முடியும்னா அது என்ன திட்டம், முழு பாதாளமே வந்தாலும் தடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அப்போது வெற்றி, செழிப்பு, பெருக்கம் எனக்கு கிடைக்கல, எனக்கு வரல, எனக்கு நடக்கல அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாயிருக்கு. அதுக்கான தடையெல்லாம் ஏசு என்ன பண்ணிட்டாரு, நீக்கிட்டார். இப்போ மனதில், சிந்தனையில் ஏதோ ஒன்று ராங்காக போயிட்டுருக்குது, அதை மாற்றுங்க. முதல் ப்ரையாரிட்டி பண்ண வேண்டியது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ண ஆரம்பிங்க. முன்னுரிமை கொடுத்து பாருங்க. எந்த ஒரு காரியத்தையும் முழு ஈடுபாட்டோடு செஞ்சு பாருங்க. அதை ஒரு ஃபுல் ஹார்ட்டோட பண்ணுங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லு, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். உங்ககிட்ட சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ப்ராஃபிட் ஆகிற மாதிரி பண்ணி பாருங்க, நாளைக்கு பெரிய ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். இவங்க அப்படி பண்ணுறது கிடையாது. யாராவது சின்ன அப்படி அமுக்கிடுறது அந்த ஆளை, அவன் பாப்பா டே இந்த பக்கம் பேராதப்பா இப்படி பண்ணிடுறது, அப்படி கிடையாது. கற்றுக்கொள்ளுங்க அந்த வின் மெத்தட். அந்த பிஸ்னஸ் கிளாஸில் அதான் பேசினேன் நான். எப்படி நிரந்தரமான வெற்றிகள் உண்டாகும் என்றால், இன்னொருவருக்கு வெற்றி பெறுவதற்காக என்ன உண்டோ அதை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வெற்றி தொடர் வெற்றியாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மட்டும் வெற்றி பெற்றுட்டு உங்கள் கூட ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தோல்வின்னு வைங்களேன், அங்கே எதுவுமே நடக்காது. அப்போ இது அனைத்தும் வேதாகமத்தினுடைய சாரங்களும் சத்தியங்களுமாக இருக்கிறது. ஆமென். இது பிடிச்சிக்கணும். நீங்கள் வேதத்தை திறந்து படிக்கும் போதெல்லாம் அதில் ஒவ்வொரு ஞானங்கள் உங்களுக்கு உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஃபீட் பண்ணிக்கிட்டே வாங்க, நிரப்பிக்கிட்டே வாங்க. வெற்றி கதைகள் எல்லாம் படிங்க. வேதவசனம் சொல்லுது, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெயிக்கிறாங்க, முன்னேறுறாங்க. வேதாகமத்திலிருந்தும் பாருங்க, பொது காரியங்கள்லேருந்தும் பாருங்க. அப்படிப்பட்டதே பார்த்துட்டே வாங்க. கொரோனாவில் இத்தனை பேர் செத்து போயிட்டானா, இவன் தூக்கில் தொங்கிட்டானா, இவன் பாடியிலேருந்து விழுந்துட்டானா, இவன் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டானா, இப்போ இதே படிக்கிறது பாருங்க உட்காந்து. இதை உள்ளே ஓட்டினீங்கன்னா அப்புறம் என்ன ஓடும்? இந்த பிஸ்னஸ் விழுந்து போச்சான், இங்கே பொருளாதாரம் நலிஞ்சு போச்சான், இதே பார்க்காதீங்க. இதுக்கு நடுவில் கிழிச்சுக்கிட்டு சாதனை பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவைகளில் ஒன்றை போல தான் நான் இருக்க போகிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், இதை முதல்ல இதான் எனக்கு இதான் நீங்கள் நம்பி விசுவாசித்தீங்கன்னா கடவுள் உங்களுக்காக வேலை செய்வார். சர்ச்சை திறந்து மக்கள் 3 ஆராதனையில் வந்து ஊழியம் வளர்ந்ததை விட இந்த மூடி கிடக்கிற இந்த 3 மாதங்களும் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புதிய ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கிறாங்க. நம்முடைய ஆலயத்திற்கும் எல்லாத்துக்குமானது பெருகி இருக்கு. ஆமென்.
அப்போ வந்து அது எவ்வளோ உண்மையாக இருக்குது, இது எவ்வளோ உண்மையாக இருக்குது. அப்போ இதை நான் நம்பலாம். ஆமென். அப்போ இதனோட இணைஞ்சுக்கோங்க, இதனோட ஒத்துப்போங்க. சும்மா தோல்வியின் உணர்வோட, பய உணர்வோட, சந்தேக உணர்வோடு இருக்காதீங்க. இன்னும் சொல்கிறேன், நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. ஆமென். இதெல்லாம் எல்லாமே சொல்லித்தர வேண்டி இருக்குது. ஆமாம், வாயில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா நல்ல ஹோப்ஃபுல்லான வார்த்தை பேசுங்க. யாராவது உங்களை பார்த்து பிஸ்னஸ் எப்படி பண்ணுங்கண்ணா, அது இந்த லாக்டவுனுங்கிறதே வாயில் வரக்கூடாது முதல்ல. ஆமாம், இந்த டவுனான ஆள்கிட்ட போயிட்டு நம்ம என்னத்தை பண்ண அப்படின்னு அது அம்மையே போயிட்டுருக்கு, அங்கே நடக்குது இங்கே போகுதுன்னா ஏப்பா இவன் தான்ப்பா ஆளுன்னு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது இன்னும் 6 மாதத்துக்கு சரி நான் உன் பக்கமே வரலன்னு போயிடுவான். டோன்ட் ஸ்பீக். அப்போ ஒரு தோற்று போற ஆள் மாதிரி பேசாதீங்க. கர்த்தர் என் பக்கமாக இருக்கிறாரு. ஆமென். ஆமாம், உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேளுங்க. என்ன இவன் என்ன வேற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அப்படி ஜீசஸ் மாதிரி கேளுங்க. இப்போ இயேசு உன்னை கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு இந்த குளத்துல நான் இறங்குக்கு முன்னாடி இறங்கிடுறான், என்னை இறக்கி விட ஆள் இல்லை. சுகமாக விரும்புகிறாயா? நான் சொல்கிறேன், இந்த நேரங்களில் கூட நீங்கள் செழிப்படைய விரும்புகிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் கலக்கினா தான் இறங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு வழி வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு வழி மூடுனா பல வழி திறக்கிற தெய்வம் அல்லவா? ஆமென். இந்த சிம்பிள் ஃபெய்த்துக்கு வர முடியாதா? இந்த சிம்பிள் ஃபெய்த்துக்கு வந்து பாருங்கள், சூப்பர் நேச்சுரலாக மணி உங்கள் கையில் வரும்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வியாபாரங்களும் பணங்களும் வாய்ப்புகளும் உங்களை பிடித்து கொள்ளும் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? நீங்களே ஒரு பிஸ்னஸை உருவாக்குகிற நேரமாக இது மாறுங்க. இயேசுவின் நாமத்தினாலே புதிய திட்டங்கள் தீட்ட, இல்லை எதையோ ஒன்றை வளர்த்து கொள்ள, எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ள, ஏதோ ஒன்றை வந்து செய்வதற்கு ஒரு நேரமாக கடவுள் இதை உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் வீணாக போகாது. ஆமென். எனக்கு வந்து இந்த பாயிண்ட் சொல்கிறத விட எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை உங்கள் மேலே ஊற்றணும்னு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு ஆதங்கம். இன்னும் கடவுளுடைய பிள்ளைகள் ஏன் செழிக்காமல் இருக்கிறீர்கள் என்கிற ஆதங்கம். ஆமாங்க, உங்களுக்குள்ள அது வரட்டும். அந்த வெறி, நான் வரணும், அள்ளி விதைக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறி வரட்டும் உள்ள. சும்மா எத்தனை நாள் இந்த தச்சமாக பார்க்கன்ட்டே உட்காந்துட்டு இருப்பேன். வாரி இறைக்கணும் ஆண்டவரே, அந்த அளவுக்கு எனக்கு வரணும். நானே ஒரு 100 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நானே சில ஊழியங்கள் எல்லாம் செய்யணும், அப்படி ஒரு விதத்தில் நான் வரணும். இப்படின்னு யோசித்து பாருங்க. இதில் எதாவது தப்பு இருக்கா? அப்படி யோசித்தா இப்படி யோசிக்கிறது தப்பு இருக்கா? ஒரு தப்பும் கிடையாது. யோசித்து பாருங்க. யோசிக்கிறதுல தான் செழிப்பே துவங்கும். ஆமென். ஆமாம், எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. அனுபவிச்சதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாயிடுச்சு. அதனால தான் எப்போவுமே யோசிக்கிறது. ஆமென். எஸ், மிகப்பெரிய வீட்டை நான் என் கண்ணில் பார்த்துட்டே இருக்கேன். ஆமென். ஆமாம், மிகப்பெரிய வீடை நான் பார்க்குறேன். ஆமென். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பேர் இந்த ஊருக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் நான் வாழ்கிறத பார்க்குறேன். நிஜமாங்க. ஆமாம், மிகப்பெரிய ஆலயத்தை நான் பார்க்குறேன். அது வந்து நெல்லையின் அடையாளமாகவே இருக்கும் அது. ஆமாம். இப்போ இப்படி இப்படி சிந்திக்கிறதுக்கு எம்புட்டு கோடி செலவாயிருக்கு சொல்லுங்க. ஒரு செலவுமே ஆகலை. இப்படி சிந்திக்கிறதுக்கு எதுவும் செலவா? இப்போ இப்படி யோசிக்கிறதுக்கு ஏதாவது செலவு இருச்சா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேற ஆமேன்னு வேற சொல்லிட்டீங்களா, அப்போ கண்டிப்பாக நடந்துடும். 2 பேர் ஒரு முனைப்பட்டா நடந்துடும் போட்டிருக்க, இம்புட்டு பேர் ஒரு முனை போட்டிருக்கீங்கன்னா அப்போ நடக்குமா நடக்காதா? ஆமாம். சிந்திச்சு சிந்திச்சு பேசி பேசி உங்கள் உலகத்தை உருவாக்குங்க. கடவுளை அப்படி தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. எனக்கு இல்லை, நடக்கலை, முடியலை, இல்லை ஏதோ ஒரு வழி இருக்குமே, ஏதோ ஒரு பாதை இருக்குமே, ஏதோ ஒரு காரியம் இருக்குமேன்னு நோண்டிக்கிட்டே இருங்க, தேடிட்டே இருங்க. யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம். நான் போகிறேன், காரில் போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு கார் இருக்குது, அதில் ஒட்டியிருக்கிறான். எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதாவது நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது ஒரு பிரின்சிபிள்ஸ் பாருங்களேன். எல்லார் கண்ணுக்கும் அது தெரியாது.
நீங்கள் அதாவது உங்கள் உள் உலகம் விசுவாசத்தாலும் நம்பிக்கையாலும் நிறைஞ்சாதான் வெளியிலையும் அதை பார்ப்பீங்க. உள்ளே இருட்டாக இருந்துச்சிங்கன்னா வெளியில் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. இயேசுவே வந்து நின்னாலும் பேய் அப்படின்றீங்க. ஆமாங்க, அந்த கார் போட்டிருக்கான். அதாவது பாதை இல்லையா, பாதையை உருவாக்கு. பாவைகளா, என்ன நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. பாதை பாதை இல்லை, பாதை இல்லைன்னு சொல்லாத, நீ பாதைய உருவாக்கு. ஒரு காமன் மேனுடைய திங்கிங்ஸ் இப்படி இருக்கு பாருங்களேன். கடவுள் சொல்றாரு, வனாந்தரத்தில் நான் வழியை உனக்கு உண்டாக்குவேன், அவாந்தர வெளியில ஆறுகளை ஓட வைப்பேன். இதை யோசித்து பார்ப்பாங்க. வனாந்தரம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, அங்கதான் நான் வழியை கொண்டு வருவேங்கிறாரு. ஆமென். தண்ணியே இல்லை, அங்க நான் ஆறுகளை கொண்டு வருவேன். எப்பவுமே அந்த அந்த பாசிபிள் அப்படிங்கிற அந்த எனர்ஜி, அதுதான் வெல்த்தை கிரியேட் பண்ணுது. அதுதான் வெல்த்தை கிரியேட் பண்ணுது. முடியும், சாத்தியம், நடக்கும். நான் சுதந்திரிப்பேன். இதுதாங்க செல்வம். நீங்க நினைக்கிறீங்களா பேப்பர் காசு 100 கோடி 2 கோடி 10 கோடி அது கிடையாது. உள்ள உருவாகுது பாருங்க. இப்போ எனக்குள்ள ஒன்று அதான் ஓடி இருக்கு. இதை தான் ஊற்றணும்னு பேசிட்டு இருக்கிறேன் நான். இதுதான் எங்க போனாலும் என்ன பண்ணுது, அதை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருது. சில கண்ட்ரிக்கு போனால் அந்த கண்ட்ரியில் காசு வராதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் போனால் எனக்கு வரும். நான் போனால் கிராமத்துக்குள்ளே போனாலும் வரும். ஏன்னா நான் நம்புகிறேன், என் தேவனுடைய கிருபை எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையும் எனக்கு ஐஸ்வர்யங்களை என் தேவன் கொண்டு வருகிற தேவன். அதனால தான் வருது. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் எனக்கு வந்து 2 முறை என்ன பார்த்தாரு. 2 முறையும் கையில் இருக்கிற மோதிரத்தை கலத்தி ஆஃபரிங்காக கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ நான் இதை டெஸ்டமனியாக சொல்லிட்டு இருந்தேன். அவர் நண்பரால் நம்ப முடியல. அவரா அப்படின்ட்டாரு. அவர் கொடுக்கவே மாட்டார, கொடுக்காதவங்களாம் எனக்கு கொடுப்பாங்களே. அவரால் இன்னும் நம்ப முடியல. 2 முறை கற்பாறையா இருந்தாலும் தண்ணி வரும். அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு கிரேஸ், அது ஒரு ஃபேவர். அது கடவுளுடைய வார்த்தை அப்படியே நம்பி 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 உங்களுக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆகிற ஒரு மேட்ருங்க அது. ஆமாம், இருந்து பாருங்க. இப்பவுமே சொல்லுங்க, எனக்கு இரவிலேயே ஒரு காரியம் நடக்கும், விடியும் போது ஒன்று எனக்காக நடக்கும், காலையில் என்னவோ குட் நியூஸ்லாம் எனக்கு வரப்போகுது. ஆமாம், பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்க போகிறேன். எனக்காக கடவுள் ஒன்றை கிரியேட் பண்ணுவார். எனக்காக ஒரு வழி அவர் திறப்பார், பாதையை உண்டாக்குவார், அற்புதத்தை நான் பார்ப்பேன். ஆமென். சம்பந்தமே இல்லாமல் போனால் என் கையில் வரும். ஆமென். தேவையே இல்லாமல் செலவுலாம் வரும்போது தேவையே இல்லாமல் வரக்கூடாதா? சில சொல்லுவாங்க தேவையில்லாத செலவு. தேவையில்லாமல் செலவு வந்து சாபம், தேவையே இல்லாத வரவு ஆசீர்வாதம். ஆமென். காரணம் காரியம் இல்லாமலே வரும். காரணம் காரியம் இல்லாமல் மட்டும் எவ்வளோ கஷ்டங்கள் வருது வாழ்க்கையில். காரண காரியமே இல்லாமல் வரும். கடவுளுடைய பிள்ளைங்கிறதுனால வரும். இப்படி திறந்து வைங்க உங்கள் மனதை, உங்கள் ஆவியை திறந்து வைங்க. இன்னொன்று சொல்கிறேன் நான், கிவிங். இந்த கிவிங்கிறது என்ன தெரியுமா? இந்த பழக்கம் இல்லாமல் செழிப்பை பற்றி கற்பனையே பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா கொடுக்காத மனநிலை என்பது பயத்தின் மனநிலையாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒரு பயம். அந்த பயம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னா, விட்றாத வராது. அப்போ வராதுன்ட்டே வாழ்கிறதுனால தான் வரமாட்டுக்கு. அதே மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், சும்மா என்னத்தையோ கொடுக்கணும் அப்படி கொடுக்காதீங்க. கொடுக்கும்போது ஒரு அறுவடையை கண்ணில் பாருங்க. ஒரு விவசாயி விதைச்சி அறுவடை வர்ற மாதிரி நான் கத்தருக்கென்று கத்தரை கனம் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு ஹார்வெஸ்ட்டாக எனக்கு வரும். ஆமென். அப்படி பார்த்து கொடுங்க. உங்கள் கையில் வந்ததா, சின்ன அறுவடை வருதா, முதல்ல அதை கத்தருக்கென்று கொடுக்குற ஒரு பழக்கத்துக்கு உண்டோம். ஹானர், எல்லாம் சொல்லுவாங்க ஹானரிங் காட். ஆமென். எல்லாமேங்க, எல்லாமே சாவி தான். எல்லாம் சொல்லுவாங்க எல்லா சாவியும் இருக்கு. இயேசு வந்து பேதுருட்ட சொன்னார் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க திறவுகோள்கள். பஞ்ச் ஆஃப் கீஸ், சாவி கொத்த தராராம். ஆமென்.
இப்போ இன்னைக்கு என்னதுன்னா சாவி கொத்து, செல்வ சாவி கொத்து. நீ பேசின ஒவ்வொரு மேட்ரும் ஆமேன். ஆமாம், கொத்து சாவி. ஆமேன். உங்களுக்கு நிறைய சாவியெல்லாம் தேவைப்படாது, 1-2 சாவியை போட்டாலே வேற மாதிரி நடந்துடும். ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னும் நிறைய போடுவோம், இப்போ எழுந்து நிற்போம். ஆமேன். சும்மா அப்படி ஒரு இந்த ஒரு அல்வா கடைக்கெலாம், ஏதாவது ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாத்துலேயும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எடுத்து தருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் அதான் பண்ணேன். ஆமாம், பிரசங்கம் பாயிண்ட்டு அதெல்லாம் ஓகே, அது நிறைய இருக்குது பாருங்கண்ணா, இப்படி காண்டு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு பரந்த விதத்தில் பார்க்கணும். எல்லாமே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், எனக்காகவே இருக்குது. நான் ஏழையாக இருக்க வேண்டியது கிடையாது, நான் கஷ்டப்பட வேண்டியது இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்க வேண்டியது கிடையாது. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தடுக்கு. ஏன் நீங்கள் முதலாளி ஆகக்கூடாதா? நீங்கள் ஒரு தொழிலை உருவாக்க முடியாதா? உங்களால் சில ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியாதா? சில ப்ராடக்டை உங்களால் சேல் பண்ண முடியாதா? ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தடை. நம்ம ஒரு இமேஜ் உள்ளே கிடக்கு, தப்பான இமேஜ் யாரோ போட்டு வச்சுருக்காங்க. நீ என்றைக்குமே யாராக தான் இருக்க முடியும், நீலாம் வந்து நடத்த முடியுமா என்ன? நீ வந்து ஓனராலாம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒன்று போடணும். இன்னொன்று என்னென்னா, அந்த சின்ன லெவல்லே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ அம்மாலாம் நெல்லிக்காய் என்னெல்லாமோ ஜூஸ் போடுறாங்க. அன்றைக்கி போய் ஒரு கடையில் நெல்லிக்காய் ஜூஸ் வாங்குகிறேன், 36 ரூபாயோ 8 ரூபாயோ, எவ்வளோயா? 38 ரூபாயா ஜூஸ், இப்படி தான் இருக்குது. அப்போ நான் வாங்கிட்டு வந்தேன், சரி ஏதோ இருக்குன்னு வந்துட்டு. என் ஒய்ஃப் சொல்லுதா, என்ன ஜூஸு, நம்ம பாபா அம்மா போடுற ரேஞ்சுக்கு அது வருமா, அது என்ன அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் இதை தான் அவள் பெருசாக சொல்கிறா. அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்றுமில்லாத ஜூஸை அழகா பாட்டிலில் போட்டு நீட்டாக ஒட்டி என்ன பண்ணுறான், 36 ரூபா. இங்கே 5 ரூபாயோ 10 ரூபாயோ, அது அந்த அம்மா சிரிச்சா சும்மாவே கொடுத்துட்டு போயிடும். இந்த ரேஞ்சுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அவன் வந்து நம்ம ப்ராடக்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நம்மளை பார்ப்பாங்க. நம்மளை பார்த்து தான் நிறைய நேரத்தில் நம்ம பொருளை என்ன பண்ணுறாங்க, மதிப்பிடுறாங்க. அதனால தான் உங்கள் பொருளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது நல்ல தரமாக இது பண்ணணும். அப்போ அந்த பொருளையும் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன வரும், ஓ இது ரொம்ப தரமாக இருக்கும் போல், அருமையாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். நம்ம அதை வேல்யூ பண்ணிடணும். உங்கள் பொருளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமேன். நீங்கள் அதை மட்டமாக நினச்சிங்கன்னா எல்லாருமே அதை என்ன நினைப்பாங்க, குறைவாக தான் நினைப்பாங்க பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தேவன் உங்களை எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல விதையை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அந்த நாளில் கேட்ட வார்த்தையை கனம் பண்ணும்படியாய் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒரு ஜாயை நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபீல் ஜாய் இன் மை ஸ்பிரிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்று நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த நாளில் இதை கேட்டுட்டு இருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, சம்திங் ஏதோ நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய பண விஷயத்தில், உங்களுடைய வியாபாரங்களில், உங்களுடைய பிஸ்னஸில் இன்னும் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொரு மேன்மை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு கொடுக்க போகிறது ஒரு விசுவாச விதை தான். இட்ஸ் a faith seed. It's a faith seed. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதே ஜாயை ஆவியானவர் கொடுப்பாருன்னா, அதே லெவல் ஆஃப் ஃபெய்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா, யூ கேன் ஷோ நவ். ஹல்லேலூயா. அதை வந்து நீங்கள் ஃபோன்பே மூலமாக, கூகுள் பே மூலமாக அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷோ பண்ணலாம். அல்லது முடிந்த பிறகு ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் ஆஃபரிங் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஹல்லேலூயா. இட்ஸ் a faith seed. ராஷாக்கா லபோரா ஷேகேரே போலோரோ. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I speak prosperity, Lord. I speak success. I speak open doors. வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கிற காரியத்தை நான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பேசுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது, பற்றாக்குறையில் இருக்கக்கூடாது, பலவீனத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சத்தில் இருக்கக்கூடாது. தரித்திரத்தின் வல்லமையை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பெருகுவதற்கான வாசல்கள், கதவுகள் திறந்திருக்கிறதை மனங்கள் கண்டுகொள்ளும்படிக்காய் நான் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். விதைக்கிற இந்த விதையை ஒரு பெரிய அறுவடையாக மாற்றுங்க சுவாமி. இந்த நாளில் அவங்க என்ன விதைக்கிறாங்க
விதைக்கிறாங்களோ அதை 100 மடங்கா அறுக்கும்படிக்காய் ஒரு அபிஷேகத்தை அது மேல நான் பேசுறேன் சுவாமி. ரஷாலாபோரா, வெள்ளி உம்முடையது, பொண்ணு உம்முடையது, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது. உங்க பிள்ளைங்க எப்படி தரித்திரா இருக்க முடியும் சுவாமி? ஒரு போதும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நீர் செல்வந்த தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை செல்வந்தனாக்கும்படியாய் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே தரித்திர கோலமாய் தொங்கும்படி அனுமதித்தீர். எங்கள் தரித்திரம் எல்லாம் அங்கு சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது சிந்தனையில, வாழ்க்கையில, பயத்தின் மூலமா, அவநம்பிக்கையின் மூலமா, அறியாமையின் மூலமா இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷக்கரபாலரா. தங்கு தடையின்றி பணம் வருவதாக. I speak money flow, cash flow. கபரகதரா. விதைக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இது ஒரு கனமா நான் விதைக்கிறேன், இது ஒரு பணமா இல்ல, ஒரு கனமா நான் இன்னைக்கு விதைக்கிறேன்னு சொல்லுங்க. I honor that word, I honor that anointing, Lord. வேதவசனம் சொல்லுகிறது, உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இட்ஸ் ஃப்ளோ. ஹல்லேலூயா. புரண்டு ஓடும், புரண்டு ஓடும், புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். ஹல்லேலூயா. அப்ப புரண்டு ஓடுதலும் நிரம்புதலும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு உரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஷேகிரே போகோ டாலாபாரா ரிஷாடாலாபௌராகதாரா. புதிய ஐடியாக்கள் இப்பொழுதே உண்டாகட்டும் சுவாமி. புதிய யோசனைகள் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பிராண்டை கிரியேட் பண்ணட்டும், புதிய புதிய பிராண்டை கிரியேட் பண்ணட்டும். விற்பனை செய்கிற அபிஷேகத்தை இந்த இடத்துல நான் திறந்து விடுகிறேன். ஹல்லேலூயா. தைரியமா போல்டா போய் ப்ராடக்ட்டை சேல் பண்ணட்டும். ஹல்லேலூயா. I release the selling spirit. பொருட்களை விற்கிறவனுடைய தலையில் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி விற்கிற அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். அது வீடோ நிலமோ எந்த ப்ராடக்டோ, இவங்க போய் பேசினா அந்த டீல் முடியட்டும். அப்படி பேசுகிற ஞானத்தை நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட கருத்தாய் ஞானமாய் பேசுகிற ஞானத்தின் ஆவியை இந்த இடத்துல நான் ரிலீஸ் பண்றேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது எனக்கு தருவாங்களா, எங்கேயாவது கிடைக்குமாங்கிற தரித்திரத்தின் புத்தி உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. I am a giver like my father. என் அப்பாவை போல நானும் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I am a giver, I am a giver. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விதைக்கிறவன் என்று உங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் விதைக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நல்ல நல்ல காரியங்களை விதைக்கிறவன். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரோஜனமானவன். ஓ, உங்களை பற்றிய அடையாளங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும் இந்த நாளில். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நல்ல ஷிஃப்ட்டை நீங்க செய்றீங்க. ஹல்லேலூயா. ரஷேகேமா கா. இன்னைக்கு சில உதயங்கள் நடக்கிறது, சில உதயங்கள் நடக்கிறது, சில ஆரம்பங்கள் நடக்கிறது. உங்கள் ஆவியில ஒரு உத்வேகத்தை ஆவியானவர் கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு எந்துவாசிசத்தை கொண்டு வந்து அவர் வைக்கிறார். ஒரு அனலை கொண்டு போடுகிறார், ஒரு அக்கினியை கொண்டு போடுகிறார். ஒரு ஃபயர் உங்களுக்கு உண்டாகிறது. ஒருவேளை வியாபாரத்தை குறித்து, தொழிலை குறித்து உங்களுக்கு இருக்கிற சோர்வுகளை தேவனுடைய ஆவியானவர் பிடுங்கி வெளியில போடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உபாகம் 8:18 படியாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் பேசுகிறேன், பலனை நான் பேசுகிறேன். I speak the strength of God. I will give you the power to get wealth in Jesus' name. I release that anointing, Lord. I release that anointing, Lord. ஆன்லைன்ல, ஃபேஸ்புக்ல எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தா பிள்ளைகள் மேல, Lord, I release that anointing. ஷாகேனா மகோராபா டலபாரகா டலபாரபாலபாரா. வானமே திறந்திருக்க, கடவுளே எங்களுக்கு துணை நிற்கிறாரு. எங்களை யார் தடுக்க முடியும்? பிள்ளைகள் முன்னேறி செல்லட்டும், ஏறி வரட்டும். ஹல்லேலூயா. தொழில் உலகங்களில் அநேகர் ஹல்லேலூயா எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you Holy Spirit. நீங்க உதவி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு விதையும் பெரிய அறுவடையாய் மாறுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.